அந்த நீண்ட மலை குகையை விட்டு வெளியே அந்த ரயில் வண்டி வரவும் வந்து மோதிய வெளிக்காற்றின் ஆவேச தீண்டலில் தன்னை ஒருவாறு சமாளித்து கொண்டாள் நந்திதா. வண்டி குகையினுள் நுழைகையில் அடர்த்தியாக படர்ந்த இருளோடு எரிபொருள் புகையும் சேர சக பயணிகளின் உற்சாக குரல் காதை பிளந்தது. ஆனால் நந்திதாவுக்கு மட்டும் நெஞ்சை இறுக்கி பிடித்த வினோத உணர்வு. மங்களூரிலிருந்து கோவை நோக்கி விரைந்து கொண்டிருந்த அந்த பேசஞ்சர் மாநிலங்களுக்கிடையேயான விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க வந்திருந்த மாணவ கும்பலுக்கு உற்சாகத்தை கொடுத்த அளவு அவளுக்கு தரவே இல்லை. இதே போல இன்னும் 18 குகைக்கு மேலே வருமா? மாணவர்களிடம் உற்சாகம் கரைபுரண்டு ஓடிக்கொண்டிருந்தது. வழி எங்கும் கொட்டி கிடந்த பிரதேசத்தின் செழுமை கண்களுக்கும் கருத்திற்கும் விருந்தளித்த போதும் நெஞ்சை நிமிண்டி கொண்டிருந்த பய உணர்வு எதையுமே ரசிக்க விடவில்லை. அவசரப்பட்டு இந்த வேலையை ஒப்புக்கொண்டு விட்டோமா? எதற்காக? பணம் என்றவுடன் இப்படி வாயை பிளந்தேன். ஆனால் பணத்திற்காக மட்டும் அவள் இங்கே ஓடோடி வரவில்லையே. என்ன இருந்தாலும் இப்படி தன்னந்தனியாக சலிப்போடு திகிலும் நெஞ்சு கூட்டுக்குள் பரவியது. அவள் சேவலியாக பணிபுரிந்த மருத்துவமனையில் ஒரு நாள் அவள் இரவு பணியில் இருந்தபோது நடுநிசி வேளையில் ஒரு மூதாட்டியை அவசர சிகிச்சைக்காக கொண்டு வந்தனர். நந்திதா மற்றும் சகாக்கள் பம்பரமாக சொல்லென்று எடுத்த முயற்சியில் அந்த பாட்டி அபாய கட்டத்தை தாண்டினாள். தொடர்ந்து 2 வாரங்கள் அவள் அதே மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெற்றபோது அந்த குடும்பத்தினரின் வேண்டுகோளின்படி நந்திதா அந்த அறைக்கு பொறுப்பாக நியமிக்கப்பட்டாள். கிட்டத்தட்ட 10 வருடங்கள் கழித்து எங்களை எல்லாம் பார்க்க வந்த அக்கா வந்த இடத்துல இப்படி படுத்து விடவும் எல்லாருக்குமே ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக போயிடுச்சுமா. வர வழியிலேயே 2 மருத்துவமனைக்கு போனோம். யாருமே வந்து எட்டி கூட பார்க்கல. சந்தேகத்தோடு இங்கே வந்தோம். ஆனால் நீ அந்த நேரத்தில் செயல்பட்ட விதம் தெய்வமா நீ? நோயாளியின் தங்கை என்று அறிமுகப்படுத்தப்பட்ட பாட்டி இவளின் கையை பிடித்து கலங்கினாள். உயிரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தானம்மா இங்கே வேலைக்கே வந்தேன். என் கடமை தான் இது, மென்மையாக சிரித்தபடி சொன்னாள் நந்திதா. வாஸ்தவந்தாம்மா. இல்லைங்கள, எங்கள் நிலை பற்றி உனக்கு தெரியாது. ஒரு மனத்தாங்கலில் அவங்க குடும்பத்தோட தொடர்பே இல்லாமல் போயிடுச்சு. அக்கா லிஸ்பனில் இருந்து கோவா வந்த பிறகும் சந்திப்புக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடுச்சு. இப்போ தான் என் பேத்தி திருமண விழா தான் எல்லாரையுமே சேர்த்தது. வயசு மூப்பினால் வந்த நோய் என்றாலுமே நம்ம வீட்டுக்கு வந்த இடத்துல ஏதாவது ஆகியிருந்தா மனசு சமாதானம் அடைய மறுத்தது. சொல்லு பார்ப்போம். அந்த தங்க பாட்டி தானாகவே முன் வந்து எல்லா கதையையும் அவிழ்த்து விட்டாள். பேசுவதை கேட்க ஒருவர் சிக்கிவிட்டார் என்ற தினசில். உனக்கு ஒன்று தெரியுமாம்மா? எங்கள் அத்தான் தமிழரே கிடையாது, போர்ச்சுகீசியர். அதோட அக்கா அவருக்கு 2ஆம் தாரம். எங்கள் கல்யாணம் கூட ஒரு விபத்துன்னு அக்கா அப்பப்போ சொல்லுவாங்க. அப்போ அக்கா அங்கே கோவாவில் மலை மேலே இருந்த அந்த கோவிலை சேர்ந்த கன்னியர் மடத்தில் அரை கிளாஸ் டீச்சராக இருந்தாங்க. அத்தான் தன் குடும்பத்தாரை பார்க்க அப்பப்போ போக வர எப்படியோ 2 பேருக்கும். அத்தான் கூட அவள் ஒரு மகாராணி மாதிரி தான் வாழ்ந்தா. எவ்வளவு அன்பு அவங்க மேலே அவருக்கு இருந்தா. அந்த கடற்கரையை ஒட்டிய அரண்மனையை இவங்க பேரில் எழுதி வச்சிருப்பாரு. சுற்றிலும் நீல பட்டாடை பறந்து கிடக்க ஆங்காங்கே மின்னும் புட்டா போல டால்ஃபின்கள் துள்ளி விளையாட அந்த தங்கை பாட்டி கனவில் சில நிமிடங்கள் மிதந்து கிடந்தாள். அக்கா பாட்டி மருத்துவமனையில் இருந்த அந்த 2 வார காலங்களில் லிஸ்பனும் கோவாவும் வெகுவாக பழக்கப்பட்ட இடங்கள் போல ஆகிவிட்டது நந்திதாவுக்கு. இப்போ அந்த அரண்மனையில் அக்காவும் அவங்க பேரனும் தான். அமர் ரிசார்ட் ஹோட்டல் என்று வியாபாரத்தை விரிவுபடுத்திட்டான். ஒரு வழியாக கதை பல்வேறு முடிவடைந்து பின்பு அக்கா பாட்டி என்ற மரியா பாட்டி மருத்துவமனையிலிருந்து கிளம்பும் நாளும் வந்தது. அன்று பெரிய டாக்டரிடமிருந்து அழைப்பு வர தேடி சென்றவளிடம் பேசிய தலைமைச் செவிலி, என்னக்கா சொல்கிறீங்க? அந்த நல்ல வேலையை விட்டுட்டு நான் எதுக்காக, அதுவும் அவ்வளவு தொலைவு போகணும்? என்ன பண்ணுறது, அவங்களுக்கு நீ தானே வேணும். உன் தேவைதான் பிடிச்சிருக்குதான். சம்பளத்துக்காக தானக்கா, இலவசமாகவே செய்தேன்னு. என் சேவை பிடித்து போக டாக்டர் என்ன சொன்னார்? அவர் என்னத்தை பெருசாக சொல்லிட போகிறாரு? நம்ம மருத்துவனை பற்றி தெரியுமில்ல. இல்லாதப்பட்டவங்க இலவசமாக சிகிச்சை பெற தனி பிரிவே இருக்குது. இருக்கிறவங்க கிட்ட இருந்து வாங்கி இல்லாதவங்களுக்கு செய்கிறாரு. இவங்க பெரிய இடமா நன்கொடை கணிசமாக கிடச்சிருக்குதும் போல். முடிவை உன் கையில் கொடுத்துட்டு உனக்கு ஒரு சலுகையும் கொடுத்துருக்கிறாரு நம்ம டாக்டர். சலுகையா? நீ அங்கே பிடிக்காமலோ இல்லை வேறு காரணத்தினாலோ திரும்பி வந்தின்னா தகுதியான சம்பளத்தோட உன் வேலை உனக்கு கிடைக்கும். நிஜமாவா? அதோட உன் சூழ்நிலைக்கு கண்டிப்பாக இந்த மாற்றமும் தேவை. இதை விட 5 மடங்கு சம்பளம், தங்கும் வசதி, பாதுகாப்பு, வேறு என்ன வேணும் உனக்கு? அப்படிங்கிறீங்களா? என் மனசுக்கு என்னவோ நீ அங்கே போகிறது நல்லதுன்னு தான் படுது.
உன் அத்தை உன் எல்லா ரத்தத்தையும் உறிஞ்சிடுவா. கொஞ்ச நாள் நீ உனக்காக வாழ்ந்து பாரேன். எத்தனை நாள் தான் நீ மற்றவங்களுக்காக உழைக்க முடியும்? உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, கொஞ்ச நாள் தனியாக இருந்து தான் பாரேன். ரோசிகா அவ்வளவு தூரம் சொல்லவும் அது நியாயம் என்று தோன்ற இதோ கிளம்பிவிட்டாள் நந்திதா. வண்டி இப்போது உடுப்பியை தாண்டி சென்று கொண்டிருந்தது. பசிய மாங்குரோவ் காடுகளுக்கு நடுவே 3-4 பெரும் பிரிவுகளாக ஓடிய நதிகளும் அதில் அழகுடன் மிதந்து கொண்டிருந்த மீன்பிடி படகுகளும் இயற்கை எண்ணெய் வெகு சிரத்தையுடன் வரைந்த தூரிகை தீட்டலாகவே பட்டது. கருநீல வண்ணத்தில் பெரிய பெரிய குன்றுகளை அணைத்தபடி பாய்ந்து சென்ற நதிகளின் அழகை பார்க்கையில் நம்மூர் ஆறுகளின் வறண்ட நிலையும் மணலையும் கூட தங்கவிடாமல் வரிசை கட்டி நிற்கும் வண்டிகளின் அணிவகுப்பும் நெஞ்சை உறுத்தியது. பயண தொடக்கத்தில் இருந்த மனநிலை முற்றிலும் மாறி பயண முடிவில் மலைக்குகைகளில் அபூர்வ அனுபவம், நதிகளின் அழகும் மலைக்காடுகளின் செழிப்பும் மட்டுமே நெஞ்சில் நிறைந்து நின்றது. மடக்கான் ரயில் நிலையத்தில் இறங்கி நின்றவளை நோக்கி வந்தார் வெண்ணிற உடை அணிந்திருந்த ஓட்டுநர். நர்சம்மா தானம்மா? ஆமாம். நீங்கள்? அரண்மனை டிரைவர்மா. நீங்கள் இறங்கின உடனே அம்மா ஃபோன் போட சொன்னாங்க. சரிண்ணா. மரியா பாட்டிக்கு ஃபோனில் தகவல் சொல்லிவிட்டு வண்டியில் ஏறினாள். கிட்டத்தட்ட 2 மணி நேர பயணத்தில் பின் பனாஜியை தாண்டிய மலைப்பாதையில் ஏறத் தொடங்கியது வண்டி. அந்த காட்டுப்பாதையின் முடிவில் உயரமான கருங்கல் சுவர், உள்ளே கருப்பு நாடாவாக நீண்டும் வளைந்தும் சென்ற தார் சாலை அந்த போர்ச்சுகீசிய பாணி அரண்மனைக்கு வழிகாட்டியது. அடர்த்தியான மரக்கூட்டங்களும் தோட்டமுமாக அந்த பங்களா மர்மங்களை உள்ளடக்கிய கோட்டையாகவே பட்டது நந்திதாவுக்கு. அந்த பிரம்மாண்டமும் ஆழ்ந்த அமைதியும் நிறைந்த சூழல் அவளின் லேப்டாப் ஒலியின் சுருதியை அதிகமாக்க தயங்கியபடியே நின்றவளிடம் உள்ள போங்கம்மா என்றார் ஓட்டுநர். மெதுவாக உள்ளே நுழைந்தவளை எதிர்கொண்டு வந்தாள் சலோமி. கா, நீங்கள் ஏன் பைய தூக்கிட்டு? நான் வரேன் என்றாள் உரிமையாக. உன் பேர் என்னம்மா? சலோமிக்கா. எதிர்பாராத சந்திப்பு சகஜமான பேச்சின் தொடக்கமாக அமையவும் புன்னகை பரிமாறல்கள் தோழமையாக வெளிப்பட்டன. பெரியம்மா அதோ அந்த அறையில் இருக்காங்க. உங்களை குளிச்சு தயாராகி வர சொன்னாங்க. வாங்கக்கா போலாம் என்று வந்த வாசல் வழியே வெளியே வந்து பக்கவாட்டு பாதை வழியாக சற்று தூரமாக இருந்த சிறிய வீட்டிற்கு அழைத்து வந்தாள். இங்கே தான்க்கா வேலையாட்களோட குவார்ட்டர்ஸ் இருக்குது. விருந்தினர் மாளிகை அந்த பக்கம், ஓய்வு விடுதி அதோ கடலை பார்த்தபடி இருக்குதே அது என்ற சலோமி நந்திதாவின் பைகளை உள்ளே கொண்டு போய் வைத்தாள். அவள் வெளியே வந்தபோது நந்திதா மிக அருகே பறந்து கிடந்த நிலப்பரப்பை பரவசத்துடன் பார்த்து கொண்டிருக்க, என்னக்கா இப்படி மலைச்சி போய் நிற்கிறீங்க என்று கேட்டாள். அதெல்லாம் டால்ஃபின் தானே? இங்கே நிறைய இருக்குமே. எப்போவும் அந்த விசில் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். நிஜமாவா? நம்ப முடியாமல் கேட்டவள் கடலில் துள்ளி குதித்து கொண்டிருந்த டால்ஃபின்களை பார்த்து கொண்டே இருந்தாள். எவ்வளவு அழகு! காண கிடைக்காத காட்சி அல்லவா இது? தினம் தினம் பார்த்து சலிப்படைய போறீங்க. நிச்சயமாக சலிப்படைய மாட்டேன் சலோமி. இதை பார்க்கும்போது நான் ஏதோ கனவுலகில் இருப்பது போல தோணுது. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குக்கா. எனக்கு கூட உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குது சலோமி. ஆமாம், நீ எப்படி இங்கே தமிழ் பேசுகிற? நான் டிரைவர் பொண்ணு தான்க்கா. சொந்த ஊர் கோயம்புத்தூர். அம்மா தம்பி எல்லாருமே இங்கே தான். 2 தலைமுறையாக இங்கே இருக்கிறோம். தங்கச்சி சீனாவில் மெடிக்கல் பண்ணுறா. அமர் அண்ணன் தான் படிக்க வைக்கிறாரு. தம்பி ரிசார்ட்டில் மேனேஜராக இருக்கிறான். நான் மட்டும்தான் படிக்கலை. அமர் அண்ணா தலைகளாக நின்று பார்த்தாரு. இங்கே படிப்பு ஏறினா தானே? கலகலவென்று சிரித்தாள் சலோமி. சலோமி, நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணுமே. சொல்லுக்கா. இந்த வீடு, இதோட சூழல், பழக்க வழக்கங்கள் எல்லாமே எனக்கு கொஞ்சம் சொல்லி தந்தினா நான் சிரமம் இல்லாமல் என் வேலையை செய்ய உதவியாக இருக்கும். இவ்வளவு தானேக்கா. நீங்கள் எதற்குமே கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா இங்கே எப்போவுமே பாட்டியும் அண்ணாவும் மட்டும்தான் இருப்பாங்க. விருந்தினர் கூட்டம் என்றால் அது திருவிழாவுக்கு மட்டும்தான். மற்றபடி அரண்மனையை எப்போவுமே பளிச்சுன்னு வச்சுக்கணும். அது மட்டும்தான் பிரதான வேலை. அதுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லாததால் உங்களுக்கு பிரச்சனையே வரப்போகிறதில்ல. பாட்டி ரொம்ப தங்கமானவங்க. ஆனால் அமர் அண்ணா தான் கொஞ்சம் ரொம்பவே பயம். எல்லாருக்குமே அவரவர் வேலையில் அவரவர் சின்சியராக இருக்கணும்னு ரொம்பவே எதிர்பார்ப்பார் அவர். தெரியுது. தோட்டம் சீரமைத்து பராமரிக்கப்படும் விதத்திலேயே தெரியுது. அண்ணாவுக்கு மட்டும் கோபம் வந்தது. அதுவும் அவருக்கு பிடிக்காத விஷயத்தில் ஏதாவது நடந்து அவர் எடுக்கிற முடிவில் பாட்டி கூட தலையிட மாட்டாங்க. அனன்யா அக்கா இல்லை, அது யார்? அண்ணாவோட தங்கை. ஓ, அவங்க அண்ணாவுக்கு பிடிக்காததை செய்ததால் எத்தனை வருடங்களாக அவங்களுக்குள்ள பேச்சே இல்லை தெரியுமா? அப்படியா? அவங்களுக்கு இசான்னு ஒரு பாப்பா உண்டுக்கா. குட்டி தேவதை போல் எவ்வளவு அழகாக இருப்பா. ஓ, அனன்யா திருமணமானவங்களா? அது ஒரு கணம் திணறிய சலோமி சீக்கிரம் குளிச்சுட்டு வாங்கக்கா, பாட்டியை பார்க்க போகலாம் என்று பேச்சை மாற்றினாள். சரி, நான் 10 நிமிஷத்தில் வந்துடுறேன்.
என்று உள்ளே சென்ற நந்திதா பெட்டியை பிரித்து அடுக்கினாள். முழு நேர செவிலி பணி என்பதால் தேவையில்லாததில் ஈடுபடாமல் இருப்பது நமக்கு நல்லது என்று முடிவெடுத்தவளாக குளித்து முடித்து புத்துணர்வோடு பாட்டியை பார்க்க சென்றாள். அவளை வரவேற்று பாட்டி சிறிது நேரம் பேசி இருந்துவிட்டு, மோலே, உன்னை என்னை பார்த்து கொள்வதற்காக மட்டும் இங்கே வர சொல்லலை. உன்னை பார்க்கும்போதெல்லாம் என் இளமை காலம் திரும்பி வந்ததை போன்ற ஒரு உணர்வு. என்னை உன்னில் கண்டேன். ஏனோ என் மிச்ச நாட்களை உன்னோடவே கழிக்க வேண்டும் என்ற உந்துதல் என்றாள் உணர்ச்சி வசப்பட்டவளாக. நந்திதாவின் பொழுதுகள் பாட்டியை கவனிப்பதிலும் சலோமிக்கு உதவுவதிலும் கழிந்து தெளிந்த நீரோட்டமாக போய்க் கொண்டிருந்த வேளையில் வருடத்திற்கு ஒரு முறை வரும் கோவில் திருவிழாவும் வந்தது. வழக்கத்திற்கு மாறாக சீரமைப்பு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று கொண்டிருக்கும். என்ன சலோமி, வேலைகள் வெகு ஜோராக நடக்குதே, ஏதேனும் விசேஷமா என்று கேட்டாள். ஆமாக்கா, நம்ம மலைக்கோவில் திருவிழா இந்த பகுதி மக்களுக்கான விசேஷ விழா. இவங்க எல்லாருமே போர்ச்சுகீசிய மரபை சேர்ந்தவங்க இல்லையா? விழா ரொம்ப சிறப்பாக நடக்கும். இந்த உலகத்தில் எங்கே இருந்தாலும் இந்த ஊர்க்காரங்க இந்த விழாவை மட்டும் தவற விடவே மாட்டாங்க. நம்ம அரண்மனைக்கு வரும் பாருங்க ஒரு படை, அதுவுமே பாட்டியோட டெல்லி பேத்தி லிசி இருக்கே, அப்படி ஒரு ஸ்டைல் ராணி. நம்மளை எல்லாமே 5 பைசாவுக்கு மதிக்காது. வேலைக்காரங்கன்னா அதுக்கு அப்படி ஒரு இலக்காரம். அனன்யா அக்காவுக்கு கூட அதை பிடிக்காது. ஆனால் அமர் அண்ணாவுக்கு அவன்னா உயிர். அந்த சலுகையில் அது ரொம்பவே ஆடும். உனக்கு அவங்கள கண்டா ரொம்பவே பயம் போல கிண்டலாக கேட்டபடி நந்திதா சிரிக்க, அக்கா, நீங்கள் நினைக்கிறத போலெல்லாம் இருக்க மாட்டாங்க இந்த அரண்மனை வாரிசுகள். லிஸ்பனில் இருந்து வரும் கூட்டம் ஒரு தினுசுன்னா இங்கே டெல்லி மும்பைன்னு வருகிற கும்பல் வேற தினுசு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நவக்கிரகம் போல இருக்கும். ஆனால் எல்லாருக்குமே தெரிந்த ஒரே ஒரு பொதுமொழி என்னன்னா, வேலைக்காரங்கன்னா அடிமைகள் அப்படின்னு. கோவில் திருவிழா கொண்டாட்டன்னு கிடைக்கிற சந்தோஷத்துக்கு இணையாக மனவேதனையும் இவர்களால் கிடைக்கும் என்று சொல்லி முடித்தாள் சலோமி. அப்போது கும்பலும் கலகலப்புமாக அரண்மனை அமர்க்கலப்படும்னு சொல்லு. அந்த அனன்யா அவங்க கூட வருவாங்களா? குட்டி பாப்பா இசா கூட வரும். லிஸ்பனுக்கு வேலை விஷயமாக போயிருக்கிற அமரண்ணா கூட வந்துடுவார். லிஸ்பனுக்கு போய் வர்றது இங்கே இருக்கிற மும்பைக்கு போய் வர்றது போல் அவங்களுக்கு என்ற நந்திதா அழுத்தமான அமைதியும் ஆழ்ந்த மௌனமாக இருக்கும் அரண்மனையை கலகலக்க செய்ய போகிற அந்த நாட்களை ஆர்வமாக எதிர்பார்த்தாள். என்றாலுமே சலோமி சொல்லிய அந்த டெல்லி பெண் லிசி பற்றிய சிறு கலக்கமும் ஏற்படத்தான் செய்தது. மரியா பாட்டி ஓய்வெடுக்க தொடங்கியதுமே அரண்மனை அலுவலகத்திற்கு செல்லலாம் என்று பின்பக்கமாக வந்த நந்திதா தோட்டக்கலை வல்லுநர்களால் முறையாக பராமரிக்கப்பட்ட தோட்டம் மெருகு கூடியிருப்பதை பார்க்கவும் அப்படியே நின்றுவிட்டாள். கடல் மட்டத்திலிருந்து பல அடி உயரத்தில் இருந்ததால் கொண்டை ஊசி வளைவுகளைப் போல வெண்ணிற குட்டை சுவர்களால் அமைக்கப்பட்டிருந்த பாதை முடிவில் கடற்பாறைகள் மேல் அமைக்கப்பட்டிருந்த படகுத்துறையில் சேர்ந்திருந்தது. பாதை வளைவுகளில் ஆங்காங்கே வளர்ப்பு பறவைகளின் கூண்டுகளும் பூமரங்களும். நந்திதா இதுவரை பார்த்திருந்த கடல்கள் எல்லாமே ஓயாத இரைச்சலும் தீவிரமான அலையடியையும் கொண்டவைகளாகவே இருந்தன. ஆனால் இந்த கடற்பரப்பு ஆழமான தியானத்தில் இருப்பதைப் போல அத்தனை அமைதியாக, ஆங்காங்கே படகுகளும் பறக்கும் வண்ண பலூன்களுமாக. வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு அரண்மனை மரங்கள் சூழ்ந்த அத்துவான காட்டில் இருப்பது போலவே தோன்றும். ஏன், நந்திதா கூட முதலில் இங்கே வரும்போது பயணப்பாதை பற்றிய திகிலில் நெஞ்சடைக்க இப்படி அவசரப்பட்டு வந்துவிட்டோமே என்று நொந்து கொண்டவள் தானே. ஆனால் இங்கிருந்த சூழல் வெகு அமைதியாக, அனாவசிய எதிர்பார்ப்பு எதுவுமின்றி எதை செய்தாலும் குற்றம் பார்க்கும் நபர்கள் யாரும் இல்லாமல் நீ யாராக வேண்டுமென்றாலும் இருந்துட்டு போ, உன் கடமை மட்டுமே இங்கே முக்கியம் என்று தனிப்பட்ட விஷயங்களில் தலையீடு இல்லாமல் இந்த 5-6 மாதங்கள் மனதுக்கு இதமாக கழிந்து கொண்டிருக்கிறது. அந்த அந்நிய சூழலில் மனம் இலகுவாக பொருந்திதான் போனது. நூலகத்தை பூட்டி சாவியை எடுத்துக்கொண்டு வந்தவளை எதிர்கொண்ட சலோமி, பாட்டி எழுந்துட்டாங்களா என்றாள். அங்கேதான் போகிறேன். வேகமாக சென்றவள் மரியா பாட்டியின் மாலை நேர நீராடலுக்கு உதவிவிட்டு கடலை பார்த்த வெளி வராண்டாவில் அவள் அமர உதவிய பின் சத்துபானத்தை பரிமாறினாள். அந்த நேரம் சலோமியும் நந்திதாவுக்கு தேநீர் எடுத்து கொண்டு வர பாட்டியுடன் அமர்ந்தாள் அவள். அவர்கள் நோக்கியிருந்த திசையில் மாலை கதிரவன் தன் முக எழிலை கடற்கண்ணாடியில் பார்த்து பரவசமடைந்து கொண்டிருந்தான். யுகம் யுகமாக பார்த்தாலும் தினம் தினம் புதிதாக தோன்றும் அழகில்லை இது. காவியங்கள் வர்ணிப்பது போல நிச்சயம் இவங்க 2 பேருக்குமே காதல் இருக்கு. இல்லையெனில் அவனோடு சங்கமிக்க போகும் தருணத்தில் இவள் ஏன் இத்தனை எழிலை வெளிப்படுத்த வேண்டும்?
கடல் தாயை பார்த்து கேட்டாள் பாட்டி. நானும் இப்படித்தான் ஜாக்சனின் கம்பீரத்திலும் அழகிலும் என் மனதை பறிகொடுத்தேன் தெரியுமா? ஜாக் என்னை ஒரு மகாராணி மாதிரியே பார்த்துக்கிட்டாரு. அவர் எனக்கு குறைவில்லாமல் கொடுத்த மரியாதையும் நேசமும் தான் இன்னமும் என் குடும்பத்தார் மத்தியில் என்னை அதே கம்பீரமான அந்தஸ்தோடு வச்சிருக்குது. அக்காவோட பிள்ளைகளும் எனக்கான இடத்தை அபகரிக்க நினைக்கல. எல்லாருமே ஒரே குடும்பமா, ஒரே ரத்தமா. இந்த உறவு என் காலத்துக்கு பின்பும் தொடரணும் நந்திதா. இந்த உறவை கலைக்காமல் கட்டி காக்கிற ஒருத்தி இந்த அரண்மனைக்கு கிடைக்கணும். எத்தனை அவமானங்கள், எத்தனை அசட்டைத்தனங்கள், எத்தனை நிராகரிப்புகள். இதெல்லாம் தாங்கியதால தான் இந்த கூடு இன்னமும் கலையாம இருக்கு. என்னுடைய சாட்சியாக என்னிடம் நீட்சியாக ஒருத்தி வரணும். அதை பார்த்த பின்புதான் என்னோட அடுத்த கட்ட பயணம் தொடங்கும் என்று பாட்டி மென்மையாக இளமுறுவலுடன் தன் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்த நந்திதாவை வாஞ்சையாக பார்த்தாள். நந்திதா ஆவலாக நோக்க சலோமியும் மற்ற வேலைக்காரர்களும் ஆர்வமும் பதைப்பும் கலந்த கலவை உணர்வுடன் காத்திருந்து வரவேற்ற அந்த நாள் புது பொலிவுடன் விடிந்தது. குடும்ப உறுப்பினர்கள் மட்டும் பயன்படுத்தக்கூடிய படகுத்துறை காலையிலிருந்தே பெரும் பரபரப்புடன் காணப்பட்டது. அந்த அரண்மனையின் ராஜகுமாரன் தன் பாட்டியை தேடி வந்தபோது நந்திதா பாட்டியின் கால்களுக்கு வெந்நீர் ஒத்தடம் கொடுத்து வலி நிவாரண தைலத்தை இதமாக தேய்த்து நீவி விட்டு விட்டிருந்தாள். பணிவிடை தந்த சுகத்தில் பாட்டியின் கண்கள் செருகி போயிருக்க பேரன் வந்ததை அவள் அறியவே இல்லை. அவன் வெளிநாடு செல்லும் முன் பார்த்திருந்த அறைக்கும் தற்போது பார்க்கும் அறைக்கும் இருந்த வித்தியாசம் பளிச்சென்று தெரிய பாட்டியின் முகத்தில் இருந்த தெளிவும் நிர்மல அமைதியும் விழி வலிய அவன் இதயத்தை நிறைத்தது. இதழ்களில் மெல்லிய மலர்ச்சி படர பாட்டியின் நெற்றியில் இதழ்களை பதித்தான். அந்த மெல்லிய சலனத்தில் கண் மலர்ந்தவள் மோனே அமர் என்று கட்டி அணைத்துவிட்டு, எப்படி மோனே இருக்க? உன் பயண நோக்கங்கள் நல்லபடி நிறைவேறியதா என்று கேட்டாள். தனக்கென அளிக்கப்பட்ட தடுப்புக்குள்ளிலிருந்து அந்த பேச்சு சத்தத்தை கேட்ட நந்திதா யாரோ உறவினருடன் பாட்டி உரையாடுகிறாள். நம் குறுக்கிட்டால் அந்த பாச இலை அறந்துவிடக்கூடாது என்று மெதுவாக அங்கிருந்து நழுவி விட்டாள். ஏன் பாட்டி, நான் தான் அவ்வளோ தூரம் சொன்னேன் இல்லை அந்த பிரயாணம் வேண்டான்னு. இல்லை மோனே, இனிமே அவங்களெல்லாம் பார்க்க வாய்ப்பு கிடைக்குமோ கிடைக்காதோ. என்ன செய்கிறது? மனத்தாங்கல்களை ஏன் அடுத்த உலகத்துக்கு சுமந்து கொண்டு போகணும் என்று தான். புரியுது பாட்டி, ஆனால் உங்கள் உடல் நிலை ஒத்து வரணுமே. அவங்கள இங்கே வர சொல்லி இருக்கலாம் இல்லையா? எனக்கு கூட என் சொந்த மண் வாசனையை உணரணும்னு ரொம்ப நாளாக ஆசை. அதுதான் போனேன். உடம்பு பொல்லாத உடம்பு, வந்தது வந்தாச்சு. போன்னு சொன்ன உடனே வந்த நோய் போயிடுமா என்ன? ஆனால் என் மனசை அனுபவித்து மகிழ்ந்த அந்த ஆனந்த தருணங்கள், உறவுகளுக்குள் அன்பையும் பாசத்தையும் பரிமாறி பூரித்த பொழுதுகள் கிடைக்குமா மோனே? வீணான வீம்பால எத்தனை அழகான உறவுகளை இத்தனை நாட்களாக இழந்திருக்கிறேன். அதையெல்லாம் என்ன விலை கொடுத்து மீட்க முடியும் சொல்லு? சரி பாட்டி, உங்களுக்கு இவ்வளவு சந்தோஷம் கிடைச்சிருக்குன்னா எனக்கும் சந்தோஷந்தான். அமர் சமாதானம் அடைந்து கொள்ள, மோனே உனக்கு ஒரு அற்புத பெண்ணை நான் காட்டணும். ஏனோ எனக்கு அவள் மேலே ஒரு அதீத ஈர்ப்பு. போக இருந்த என் கடைசி நிமிடங்களை மீட்டு தந்ததாலா, இல்லை அவளின் சாயலும் நடவடிக்கைகளும் என் இளமை காலத்தை நினைவூட்டியதாலா புரியவில்லை மோனே. ஏனோ அவளை எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது என்றாள் பாட்டி உணர்ச்சி வசப்பட்டவளாக. சாதாரணமாகவே சக மனிதரை மனிதராக மதிக்கும் இயல்பு கொண்டவள் பாட்டி. யாரோ ஒரு பணிப்பெண்ணுக்காக இப்படி உருகவும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை அமர். ஆனால் நந்திதா பாட்டியின் மனிதாபிமானம் மிக்க பேச்சில் திகைத்துதான் போனாள். அன்பையும் பாசத்தையும் கொலைத்து செய்யப்படும் எந்த பணிக்குமே மதிப்பு அதிகம் போலும். தன்னை ஒரு மனித பிறவி போல கூட மதியாமல் அவளின் வருமானத்திற்கு மட்டுமே மதிப்பு கொடுத்த கூட்டத்தின் மத்தியில் தன்னை இப்படி மதிப்பாக பேசிய பாட்டி அவளின் இதயத்தில் உயர்ந்து நின்றாள். அன்று தேடாமல் கிடைத்த நல்ல வார்த்தைகள் தந்த சந்தோஷ மனநிலையுடன் தன் இருப்பிடத்தை நோக்கி சென்றவளை அந்த வினோத சத்தம் ஈர்த்தது. சத்தம் அந்த மரக்கிளையை கவனித்த போது அதில் ஒரு பறவையின் கூடு இரை தேடி கொண்டு வந்த தாய் குருவியை காணவும் குஞ்சுகள் சத்தமிட தாய் உணவூட்டிய அற்புதமான காட்சி நந்திதாவின் கண்களை பணிக்க வைத்தது. பாலாடை வாயை திறந்தபடி அங்கே நடந்த பாச பரிமாறல்கள், இயற்கை எண்ணெயின் சின்னஞ்சிறு சலனம் கூட எத்தனை அழகு! மெயின் மறந்தபடியே மரத்தையே பார்த்து கொண்டு நின்றவளை தன் அறையின் பால்கனியில் நின்றபடி பார்த்தா அமர். இவள்தான் பாட்டி சொன்ன பெண்ணா? வெளிர் நிற சல்வாரில் மாநிறத்தில் சாதாரண தோற்றத்தில் நின்ற அவள் அவனின் கண்களிலோ இதயத்திலோ எந்த மாயாஜாலத்தையும் ஏற்படுத்தவில்லை. வழக்கமாக தினமும் காலை 11 மணி போல பாட்டிக்கு பழச்சாறு கொடுப்பவள் அன்றும் எடுத்து சென்றாள். கவனம் எங்கேயோ சிதறி கிடைக்க அறையை நெருங்கையில் கலீர் என்று கண்ணாடி உடையும் சத்தம் கேட்டது. ஒரு கணம் நினைவற்றவள் போல ஆகினாள். என்ன இது?
ஆராய்ந்த வேளையில் தான் செய்திருக்கும் தவறு புரிய வெளுவெளுத்து போனாள். எப்படி இது? என் கரங்களிலிருந்து ஜாடி எப்படி கீழே விழுந்தது? பலரசம் தரையெங்கும் சிந்தி இருக்கே. கடவுளே, விருந்தினர் வந்திருக்கும் வேளையில் என் கவனக்குறைவால் இப்படி பதற்றமாக சுற்றுமுற்றும் நோக்கினாள். அங்கே இடுப்பில் கை கொடுத்து கொண்டு முறைத்தபடி நின்ற லிசியை பார்க்கவும் வெளவெளத்து போனாள். இவள் பயத்தால் வெடவெடுத்து போய் தன்னை பார்த்தவளிடம், என்ன இது என்று கேட்டாள் லிசி. சாரி மேம், எதிரில் வர்ற ஆள் தெரியலையா? இல்லை மேடம், இந்த இடத்துல கொஞ்சம் வெளிச்சம் குறைவாக. ஆங்கிலத்தில் அவளைப் போலவே இவளும் முறையாட, ஏய் யார் நீ? உனக்கென்ன வேலை இந்த இடத்துல? இடையிட்டு சீறினாள் நான் இவ்வளவு தெளிவாக ஆங்கிலம் பேசுகிறாளே என்ற காட்டமோ என்னவோ அவளை பேசவே விடவில்லை லிசி. வேலைக்காரியா? அலட்சியமாக கேட்டவள். ஆமாம், வேலைக்காரிக்கு நடுவீட்டில் என்ன வேலை? வெளியில் போ என்றாள் அதிகாரமாக. நான் உங்கள் வீட்டு வேலைக்காரி இல்லை, பாட்டியோட நர்ஸு. வார்த்தைகள் இல்லாத அழுத்தம் நந்திதாவின் விழிகளில் தென்படவும் லிசி மேலும் சீண்டப்பட்டாள். ஒரு வேலைக்காரி என்னை எதிர்த்து பேசுவதா? பொங்கி எழுந்தவள் சமையலறை பக்கமாக திரும்பிய நந்திதாவை சொடக்கு போட்டு அழைத்தாள். இதை யார் சுத்தம் பண்ணுவா? நானா? உடனே சுத்தம் பண்ணு. சீக்கிரம். நாட்டாண்மையாக அவள் உத்தரவிட்ட நேரம் அமர் அந்த பக்கமாக வந்தான். என்ன லிசி அங்க என்று கேட்டவனிடம், அண்ணா, இந்த வேலைக்கார பெண் எதையோ தரையில் கொட்டி. ஓகே யூ கேரியான். அவன் விலகிச் செல்ல, இவர்தான் அமரா என்ற ஆராய்தலுடன் அவன் போவதையே பார்த்து கொண்டிருந்தாள் நந்திதா. அவள் மையலாக பார்ப்பதாக யூகித்து கொண்ட லிசி, ஏய் முட்டாளே, கொஞ்சம் அழகா ஒரு ஆம்பளையை பார்த்துடக்கூடாது. இவளுங்களுக்கு கீழ்த்தரமான புத்தி வந்துடும். சி. திட்டியபடியே அவள் செல்ல துடிதுடித்து போய்விட்டாள் நந்திதா. எத்தனை கேவலமான இழித்துரைப்பு! நானா கண்ட ஆண்களையும் வாய் பிளந்தபடி பார்ப்பவள்? பொங்கிய விழிகளுடன் துடைக்கும் துணியை எடுத்தவளிடம், நான் தான் சொன்னேன்ல அவகிட்ட ஜாக்கிரதையாக இருங்கன்னு. கொடுங்க அதை இப்படி, நான் சுத்தம் பண்ணி விடுறேன் என்று சலோமி சொல்ல, பரவாயில்ல சலோமி என்றாள் நந்திதா. அட, நீங்கள் போய் பாட்டிக்கு பலரசம் தயார் பண்ணுங்க, நேரம் ஆகுது. சரி என்று சென்றவளை பாவமாக பார்த்தாள் சலோமி. அவசரமாக பழச்சாறு தயாரித்துவிட்டு வேகமாக பாட்டியின் அறைக்கு செல்கையில் மீண்டும் லிசியை சந்திக்க நேரிட்டது. நேருக்கு நேராக அந்த சின்ன இடைவெளியில் ஏற்பட்ட சந்திப்பு மறுபடியும் மோதலில் முடிந்தது. சி போ பின்னால என்று சர்வ அலட்சியமாக ஒற்றை விரல் அசைத்து அவளை பின்னால் நகர வைத்தவள் தீண்டத்தகாத பிறவி போல அவளை கீழிருந்து மேலாக பார்த்தாள். அந்த பார்வையில் கூனி குறுகி போன நந்திதாவிடம், உன் உடையும் நடையும் வேலைக்காரி போல தெரியவில்லையே. ஏதோ திட்டம் உன் மனதில் இருப்பது போல எனக்கு தோன்றுகிறது. ஏதாவது தந்திரம் செய்து பாட்டியை ஏமாத்தின நானே உன்னை கொன்று போட்டுடுவேன். மிரட்டல் விட்டபடி சென்றாள் லிசி. பேயறிந்த முகத்துடன் அதை மறைக்க அவகாசமற்றவளாக பாட்டியிடம் பழரசத்தை நீட்டினாள் நந்திதா. ஒருவாய் ருசித்து குடித்த பாட்டி, உன் கைப்பக்குவந்தான் எத்தனை ருசி என்று பாராட்டியபடி சின்னவளை பார்த்தாள். அவளின் கவனம் அதில் இருந்தால்தானே. எவ்வளவு கேவலமாக பேசிவிட்டாள். நான் என்ன திட்டம் வைத்திருக்கிறேன்? என்ன தந்திரம் செய்து விட்டேன்? நல்லதாக உடுத்தி பார்வைக்கு பளிச்சென்று இருப்பது தப்பா? சம்பளம் வாங்குபவள் என்றால் அவ்வளவு இலக்காரமா? எல்லாருமே ஒரு விதத்தில் மற்றவர்களுக்கு கூலிக்காரர்கள் தானே. என் உழைப்புக்கேற்ற கூலியை பெறும் நான் எந்த விதத்தில் மற்றவர்களை விட இழிவானவள்? என்னாச்சு நந்திதா? பாட்டி அவளின் முகமாற்றத்தை புரிந்து கேட்க, அவதானே வந்து இடிச்சா, ஏன் அவ பார்த்து வரக்கூடாதா? நந்திதா தன் கற்பனையிலேயே சண்டை போட்டு கொண்டிருக்க, நந்திதா பாட்டி உறக்க அழைத்தாள். கவனம் கலைந்து ஆங் என்று விழித்தாள். பாட்டி பழரசத்தை குடிக்காமல் இருப்பதைக் கண்டு, என்ன பாட்டி, சுவை நல்லா இல்லையா? வேறு பிழிந்து தரவா என்று கேட்டாள். அவளை ஒரு கணம் உற்று நோக்கிய பாட்டி, என்னாச்சு உனக்கு? முகமே நல்லா இல்லையே என்றாள். ஒன்றுமில்ல பாட்டி. லிசி ஏதாவது சொன்னாலா? இல்லை பாட்டி என்னும் போதே கண்கள் நிறைந்து போக, அட இதுக்கெல்லாம் அழுதா எப்படி? இன்னமும் வாழ்க்கையில் எவ்வளவோ இருக்கே. இன்னும் எவ்வளோ பெரிய சவால்களை எல்லாம் நீ சந்திக்க வேண்டி இருக்குது. விட்டு தள்ளு. அந்த சின்ன பொண்ணு உன் அளவு விவரம் கிடையாது. இன்னும் 4-5 நாட்கள் அப்புறம் போயிடும். பிறகு நீதான மகாராணி. பாட்டி இலகுவாக சொல்லவும் நந்திதாவுக்கு தெளிவு ஏற்பட்டது. இதை பாரு நந்திதா, இது பலதரப்பட்ட கலாச்சாரம் கலந்து கிடக்கும் இடம். மனுஷங்களும் விதவிதமான குணத்தோடு தான் இருப்பாங்க. ஓடுற நதியில் நழுவுற மீன் போல நாம் வாழ பழகிக்கணும். நல்லதாக உடுத்து பளிச்சு நீர். உன்னை யாரும் குறைவாக மதிப்பிடாதபடி உன் நடத்தை இருக்கணும். இனிமே தொடர்ந்து கோவில் வழிபாடு, விருந்து, பலதரப்பட்ட சந்திப்புகள் என்று நாட்கள் பிஸியாக இருக்கும். நீ என் கூடவே இருப்பதால் எல்லாரின் பார்வையிலும் பட வேண்டியிருக்கும். என்னம்மா, நான் சொல்கிறது புரியுதா? பாட்டி கேட்கவும், புரியுது பாட்டி என்று சிரித்தாள் நந்திதா. என்ன புரியுது? நீங்கள் என் மேலே வச்சிருக்கிற அக்கறை புரியுது பாட்டி. அக்கா, உனக்கு பூ போல இட்லியும் சட்னியும் செய்து தரேன். ஆனால் நீ நல்ல பிள்ளையாக சாப்பிடணும்.
5 வயது ஈசாவிடம் சொன்னாள் நந்திதா. எனக்கு தமிழ் புரியும், ஆனால் பேச வராது என்ற ஈசா, இட்லின்னா தான் சாப்பிடுவேன், எனக்கு ஹாஸ்டலில் இட்லி சட்னி சூப்பராக தருவாங்க என்றாள். அக்கா அதை விட சூப்பராக செய்வேன், எனக்கு தான் தமிழ் புரியும் என்றேனே, ஏன் ஆங்கிலத்தில் பேசுகிறீங்க? சரி தமிழ்லையே பேசுகிறேன், உனக்கு எப்படி தமிழ் தெரியும்? என் லோக்கல் கார்டியன் சைமன் அங்கிள் இல்லை, அவங்க சொல்லி தந்தாங்க. இங்கே என் ஃப்ரெண்ட்ஸு கொங்கணி பேசுவாங்க, அதுவும் பேச தெரியும். இந்த சின்ன வயசில் உனக்கு 3 பாஷைகள் தெரியுமா? எனக்கு சின்ன வயசெல்லாம் இல்லை, நான் 5 வயது நிரம்பிய பெண் என்று ஈசா இட்லி என்றாள். இதோ 5 நிமிஷம் என்று சொன்ன நந்திதாவிடம், கா இட்லிக்கு மாவில்லையே, எப்போதாவது பாட்டி விரும்பினா மட்டுமே மாவரைப்பது வழக்கம், இப்போ என்ன பண்ணுறது? இசா அடம் பிடிப்பாளே, சமாதானப்படுத்த முடியாது என்றாள் சலோமி. ரவையும் தயிரும் இருக்குல்ல, கவலையை விடு, அசத்திடலாம் என்ற நந்திதா தயாரித்து தந்த இட்லியும் சட்னியும் சாப்பிட்ட ஈசா, வாவ் சூப்பர் என்று அவள் கன்னத்தில் தன் அன்பை பதித்தாள். அமரின் தங்கை அனன்யா காட்டுயிர் ஆராய்ச்சி மற்றும் பழங்குடியினர் நலவாழ்வுக்கான சமூக நல அமைப்புடன் இணைந்து வடகிழக்கு மாநிலங்களில் களப்பணியாற்றுகிறாள். அவளின் மகள் இசா கோவையில் சர்வதேச உறைவிட பள்ளியில் படித்து வருகிறாள். அக்கா அம்மாவுக்கும் இட்லி தரலாம் என்ற ஈசா நந்திதா மறுத்தும் அவளை வலுக்கட்டாயமாக தாயின் அறையை நோக்கி அழைத்து சென்றாள். அந்த அறைக்கு முன்னால் இருந்த காரிடாரில் பேச்சு சத்தம் கேட்கவும் சற்றே அவள் நிதானிக்க, 1 நிமிஷம்க்கா, என் அறையிலிருந்து டிராயிங் எடுத்துகிட்டு வந்துடுறேன் என்று ஈஷா ஓட, அங்கே நின்றிருந்த நந்திதாவின் செவிகளில் அங்கே நிகழ்ந்து கொண்டிருந்த ஆங்கில உரையாடல் அச்சு பிசகாமல் விழுந்தது. உங்ககிட்ட இதற்கும் மேலே எப்படி சொல்கிறதுனே புரியல, நான் அந்த நிலையை எல்லாம் தாண்டி பல வருஷமாச்சு. நான் சொல்கிறது என்னன்னு 1 நிமிஷம் நிதானமாக யோசிச்சு பாரு அனி, என்ன அப்படி கூப்பிடாதன்னு எத்தனை முறை சொல்லியிருக்கேன் சைமன். அனன்யாவின் கோபம் வார்த்தைகளில் வெளிப்பட்டது. என்ன என் மனசில் பதிந்து போனது அத்தனை சுலபமாக என்னால் மாற்ற முடியாது அனி, உங்ககிட்ட இன்னமும் நான் பேசிட்டு நிற்கிறது மிகப்பெரிய காலவரையும். முகத்தில் அடித்தாற் போல பேசினாள் அனன்யா. எனக்கு என் காதல் மேலே நம்பிக்கை இருக்குது. ஷிட், இது போன்ற வீணான பேச்சுகளால் நான் மனசு மாறுவேன்னு நினைக்காத சைமன். நான் ஒன்றும் இளவயது பெண் அல்ல, என் மகளின் எதிர்காலம் எனக்கு முக்கியம். இதோட என்னை விட்டுடு, தொந்தரவு பண்ணாத. அனன்யா கோபமாக சொல்லி கொண்டிருந்த போதே, ஹாய் மம்மி, ஹாய் அங்கிள் என்று நந்திதாவின் கையை பிடித்து இழுத்து வந்தாள் இசா. நந்திதா அவர்கள் இருவரின் முகம் போன போக்கிலேயே தான் பூஜை வேலை கரடி என்று புரிந்து கொண்டாள். சாரி இசா தான். அவள் தடுமாறி நிற்க, பரவாயில்லை என்று தன் அறைக்குள் நுழைந்து விட்டாள் அனன்யா. தோலை குளிக்கபடியே ஏற்பட்ட அவமானத்தை சமாளித்து கொண்ட சைமனிடம், அங்கிள் இவங்க நந்திதாக்கா, பாட்டியை கவனிச்சிக்க வந்த நர்ஸு, உங்களை போலவே தமிழ் நல்லா பேசுவாங்க என்றாள் இசா. சைமன் புன்னகையோடு நந்திதாவை பார்க்க, சாரிண்ணா, பாப்பா தான் எழுந்துட்டு வந்துட்டா என்றாள் அவள். பரவாயில்லம்மா, வரேண்டா குட்டி, ஈசாவிடம் விடைபெற்று சென்றான் அவன். அன்றிலிருந்து அனன்யாவுடன் வலிய சென்று நட்பை பாராட்டி கொண்டாள் நந்திதா. எப்பொழுதுமே ஆராய்ச்சி என்ற பெயரில் புத்தகங்களிலோ கணினியிலோ மூழ்கி போய் கிடப்பவளுக்கு அவ்வப்போது காப்பி பலரசம் என்று கொடுத்து வந்தாள். ஒரு மாலை வேளையில் அவளுக்காக சில பேப்பர்களை எழுதி கொடுத்துவிட்டு, உங்ககிட்ட ஒரு உதவி கேட்கணும் மேம் என்றாள் நந்திதா. அவளை நிமிர்ந்து பார்த்த அனன்யா தன் கண்ணாடியை கழற்றி கண்களை தேய்த்துவிட்டு, ஆமாம் உன் வயசு என்ன என்றாள். 23. எனக்கு 27. என்னை ஏன் நீ மேம்னு கூப்பிடணும்? அனன்யானே கூப்பிடு. இல்லை, அது சரியாக வராது. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்கிறேனே. எங்கள் டீமில் 45 வயது ஜான்சனை நாங்கள் பெயர் சொல்லி தான் கூப்பிடுவோம். சரிங்க, என்ன விஷயம்? ஏதோ கேட்டாயே. வந்து என்று ஆரம்பித்தவள் தான் வந்த விஷயத்தை சொன்னாள். ஏதாவது தவறாக நினைத்து கொள்வாளோ, வெட்டு 1 துண்டு 1 பேசுகிறாளாச்சே என்று தயங்கினாள். சொல்லு இசா. இசா என்ன விஷயம்? உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறா, நீங்கள் கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறா. நீங்கள் ஊரில் இருக்கும்போதாவது கூட இருக்கணும், விளையாடணும், கதைகள் பேசணும் அப்படின்னு அவளுக்கு ரொம்ப ஆசை. எனக்கு நேரம் இல்லையே, முடிக்க வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கே. நான் உதவி பண்ணுறேனே, ஒருத்தர் வேலையை 2 பேர் செய்தால் நேரம் கிடைக்குமே. சற்றே உற்சாகத்துடன் சொன்னவளே ஒரு கணம் உற்று பார்த்தாள் அனன்யா. உன்னால் எப்படி எனக்கு உதவி பண்ண முடியும்? எனக்காக நீ படிக்க முடியுமா? சாரி, நான் வர்றேன். தொங்கி போன முகத்துடன் திரும்பினாள் நந்திதா. அதிக பிரசங்கித்தனமாக பேசி அனன்யாவின் கோபத்தை கிளறிவிட்டோமோ? அந்த லிசி போல் இல்லாமல் சகஜமாக பழகினாளே. குமைச்சலுடன் வந்தவளை எதிர்கொண்ட சலோமி, இசா குட்டி உனக்கு மட்டும்தான் அடங்குறா, இந்த பாலை குடிக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறா. இப்படி கொடு என்று அதை வாங்கி கொண்டு இசாவுடன் தோட்டத்துக்கு போனா.
பறவைகள் பூக்கள் என்று பேச்சு இருவருக்கிடமையே இயல்பாக தொடர நந்திதாவின் மடியில் சாய்ந்தபடி அமர்ந்திருந்த இசா, அக்கா எங்கள் ஹாஸ்டலில் என்று எதையோ சொன்ன நேரம் அனன்யா அங்கே வந்தாள். ஹாய் மம்மி என்று உற்சாகமாக தாயை உபசரித்தாள். அக்கா அந்த பெரிய என்று சுவாரஸ்யமாக நந்திதாவிடம் பேசி கொண்டிருந்தாள். நந்திதா மட்டும்தான் தற்போதைய உலகம் என்பது போல. அவர்களுக்கிடையே வெளிப்பட்டு கொண்டிருந்த அந்யோன்யம் அனன்யாவை பாதித்திருக்க வேண்டும். ஏனெனில் அவள் ஒரு நாளுமே இப்படி நெருக்கமாக இணக்கமாக அவளுடன் பழகினதில்லையே. இயந்திரத்தனமான சிரிப்புகள், கடமை நிமித்தம் பேசப்படும் பேச்சுகள், இதில் தன் அன்பை குலைத்து பாசத்தை வெளிப்படுத்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளவே இல்லையே. ஒருவேளை சிறு வயதிலேயே பெற்றோரை இழந்து பாட்டியின் அரவணைப்பில் ஆயாக்களின் கண்காணிப்பில் வளர்ந்ததால் ஏற்பட்ட விளையோ? இசா இப்படி வா, மகளை கூப்பிட்டு தன் மடியில் அவள் அமர்த்தி கொள்ளவும் நந்திதாவுக்கு சற்றே நிம்மதி படர்ந்தது. மம்மி, அக்கா வீட்டில் பாம் ட்ரீட்டில் குருவி தொங்குற மாதிரி கூடு கட்டி இருக்குதான். எனக்கு அதை பார்க்கணும் போல இருக்குது. நாம் போகலாம் ஒரு நாள் என்று அனன்யா சொன்னபோது ஏதோ சத்தத்தால் கவரப்பட்ட இசா, மம்மி அதோ அங்கே பாருங்க என்று பக்கத்து மரக்கிளையே காட்டினாள். என்னடா மம்மி, அங்கே ஒரு மம்மி குருவி பேபி குருவிகளுக்கு புட்டு கொடுக்குது பாருங்க. நானும் அக்காவும் அந்த குருவிகளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் மம்மி. குருவி புட் சம்பாதிச்சு பேபிக்கு கொடுக்குமா. தினமும் நாங்கள் ஹை சொன்னாதான் மம்மி குருவி வெளியே போகுமா என்று மிக ரகசியமாக சொன்னாள் இசா. ரொம்ப அழகாயிருக்கே இந்த பறவைகள் என்று அனன்யா அந்த பாச பிணைப்பில் லயித்து போய் சொல்ல, எனக்கு கூட குருவியாக இருக்கணும்னு ஆசையாக இருக்குது மம்மி என்றாள் இசா. ஆமாம், நான் அந்த பேபி குருவியாக இருந்தால் மம்மி குருவி ஃபுட்டு ஊட்டுமில்ல, முத்தம் கொடுக்குமில்ல. வேசனமாக சொன்னவளின் குரலும் முகத்தில் ஏற்பட்ட அந்த திடீர் மாற்றமோ பெண்கள் இருவரையுமே பலமாக தாக்கியது. இசாவின் மனதில் இப்படி ஒரு ஏக்கம் இருக்கும் என்று அனன்யா நினைத்து கூட பார்த்ததே இல்லை. தனக்கு கிடைக்காத தாய் பாசத்தை தன் மகளுக்கு தர வேண்டும் எனவும் தோன்றியதே இல்லை. பெற்றதோடு தன் கடமை முடிந்துவிட்டதென்று எண்ணியவள் தன் நிம்மதி, தன் சுயநலத்தை தேடி அல்லவா அலைந்திருக்கிறாள். சாரிடா, அந்த ஒற்றை வார்த்தை இசாவின் பலவித எதிர்ப்புகளுக்கு பதிலாக அமைந்துவிட்டது என்று நந்திதாவுக்கு புரிந்தது. இசா தன் தாயின் முழுமையான அன்பை பெற்றுவிட தயாராகிவிட்டாள். தாயும் மகளுமாக ஏதேதோ பேசி சிரித்தபடி இருந்த அந்த வேளையில் அங்கே வந்த சைமனால் மீண்டும் நந்திதா பூஜை வேலை கரடியாக முழித்தபடி நிற்க, குடிக்க எதனை எடுத்துட்டு வரேன் அவசரமாக விலகிச் சென்றவளை இசாவும் தொடர, இப்போது சைமனை பார்த்த அனன்யாவின் விழிகள் தென்பட்ட மாற்றம் அவனுள் ஆனந்த பூக்களை மலரவிட்டது. சைமன் மேல் நந்திதாவுக்கு ஏற்பட்ட நல்ல அபிப்பிராயத்தால் கோவிலுக்கு செல்லும் வழியில் அவனை சந்திக்க நேர்ந்த தருணத்தை அவள் வீணாக்கவில்லை. அது ஒரு பெரிய கதமா, ஒரு பெண்ணோட சூழ்ச்சியால் சீரழிந்து கொண்டு 2 பேரோட வாழ்க்கை கதை. அது பெண்ணா? யார் அது? பூர்ணிமா, அமரோட மனைவி. அமரோட மனைவியா? அவளோட அண்ணன் தான் ராகுல், அனன்யாவால் காதலிக்கப்பட்டவன். இசாவோட அப்பாவா? அனன்யா குடும்பம் எங்களோட நட்பு குடும்பம். அப்பாவும் இதே ஹோட்டல் பிஸ்னஸ் என்பதால் ஏற்பட்ட தொடர்பு. நானும் அனன்யாவும் கோவையில் ஒரே கல்லூரி. நான் பாரதியார் பல்கலைக்கழகத்தில் பட்ட மேற்படிப்பு சேர்த்தப்பட்டு அவள் இறுதி ஆண்டில் இருந்தா. குடும்ப நட்பு என்ற முறையில் நாங்கள் பழகினாலும் அவளின் மேல் எனக்கு அளவிட முடியாத காதல். இதை புரிந்து கொண்ட ராகுல் ஒரு வீம்புக்காக எனக்கு அவள் கிடைத்துவிடக்கூடாது என்ற பொறாமையில் அவளை தன்பால் ஈர்ப்பதை ஒரு சவாலாக்கி கொண்டான். சினிமா ஹீரோ போன்ற தோரணை, ஆளை அசத்தும் பந்தா, இதில் என் காதல் போட்டி போட முடியாமல் போனது. இந்த நிலையில் நண்பர்கள் கும்பலாக பெங்களூர் போனப்போ விடிய விடிய நடந்த பார்ட்டியில் அனன்யாவுக்கு கிடைத்த சாபம் கேங் ரேப். ராகுல் அதற்குமே தனக்கும் சம்பந்தம் இல்லாததை போல விலகிவிட மனதால் பெருமளவும் பாதிக்கப்பட்ட அனன்யா தன் சந்தோஷங்களை, கனவுகளை எல்லாவற்றையுமே அந்த இரவோடு இரவாகவே சமாதியாக்கிவிட்டாள். பிறகுதான் தெரிந்தது இதெல்லாம் தங்கையும் அண்ணனும் போட்ட திட்டம் என்று. அந்த சிடிக்களை முழுதாக அளிக்க அமர் பெருந்தொகை கொடுக்க வேண்டியிருந்தது. அவர்களின் பிழைப்பே இதுதானா? பெரும் புள்ளிகளை இலக்காக்கி பேரம் பேசி பெருந்தொகையை சுருட்டுவது. ராகுலின் தங்கை என்பதால் பூர்ணிமா தடை எதுவுமின்றி அரண்மனையின் மருமகளானாள். அவளின் குழந்தைத்தனம் நிறைந்த அழகு எவரையுமே வசீகரித்துவிடும். அமர் குடும்ப மானத்தை காக்க வேண்டிய விஷயத்தை வெளியே விடவே இல்லை. தங்கையின் வாழ்வு சீரழிந்தது ஒருபுறம் என்றால், தான் ஏமாற்றப்பட்ட வலி அமரை அழுத்தமாக தாக்கியது. அன்றிலிருந்து எல்லாரிடமும் பேச்சை குறைத்து கொண்டான். இசா உருவாகி இருந்ததை அனன்யா அறிந்தபோது காலம் பல மைல்களை கடந்திருந்தது. நான் எவ்வளவோ முயன்றும் அனன்யா என் காதலை ஏற்க மறுக்கிறாள். இசாவையும் அவளையும் எந்த சூழ்நிலையிலும் என்னால் இழக்க முடியாதுமா. வேதனையோடு முடித்தான் சைமன். நான் அவங்கக்கிட்ட பேசி பார்க்கட்டுமாண்ணா? வேணாம்மா, அவள் வீம்பு இன்னும் அதிகமாயிடும்.
தன்னால தான் தன் அண்ணனோட வாழ்வு சீரழிஞ்சிடுச்சின்னு அவளுக்குள்ள ஒரு குற்ற உணர்வு அதிகமாக இருக்குது. ஏற்கனவே ஒரு முறை பட்ட சூடு தான் அவளை இப்படி விலக வைக்குது. இதில் நீ போய் பேசுறது அவள் தப்பாக எடுத்துக்கிட்டு எதுக்குமா பிரச்சனை? காதல் எல்லாவற்றையுமே மாற்றும். நம்பிக்கையோடு சொன்னவனின் காதல் எத்தனை வலிமையானது என்று நந்திதாவுக்கு புரிந்தது. அனன்யா தன்னை சுற்றி ஒரு சுற்றுச்சுவரை எழுப்பி வைத்திருக்கிறாள். தன் கசப்பான அனுபவங்களால் உருவாகி இருக்கும் அந்த சுவரில் அன்பு, பாசம், நேசம் போன்ற விதைகளை தூவி முளைக்க வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தேநீர் கொண்டாடிய நந்திதா வரும்போது அனன்யாவின் முகத்தில் அமைதியும் ஒரு இலக்கமும் தென்பட தேநீர் கோப்பையை நீட்டிய நந்திதா சைமனை ஏறிட்டபோது வழக்கமான லேசாக சிரிப்பில்லாமல் இதமாக புன்னகைத்தான் அவன். ஆஹா, அனன்யா என்ற கற்பாறையில் ஊற்று நீர் கசிய தொடங்கிவிட்டது. உள்ளுக்குள் சிரித்து கொண்டாள் நந்திதா. அன்றைய மாலை சிறப்பு ஆராதனைக்காக விருந்தினர்கள் குடும்பமாக கோவிலுக்கு கிளம்பி கொண்டிருக்க பாட்டிக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை செய்துவிட்டு தானும் தயாராகி வந்தாள் நந்திதா. போகலாமா பாட்டி? கேட்டபடி தன் முன் நின்றவளை விழி விரிய பார்த்தாள் பாட்டி. மோலே, எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா என்றாள். சும்மா தானே பாட்டி, நான் அன்றிலிருந்து எதை நினைத்தும் கவலைப்படுகிறதே இல்லை. பாட்டி தன் மனநிலையை இலக்குவாக்குவதற்காகத்தான் அப்படி சொல்லுகிறாள் என்ற நினைப்பில் சொன்னாள் நந்திதா. இல்லை மோல, இந்த பச்சை பட்டும் தோதான மரகதக்கல் செட்டும் அவ்வளவு பொருத்தம். பாட்டி, இந்த செட்டு வெறும் 150 ரூபா தான். தெரியும் மோல, உன்னால் இந்த வெறுங்கல்லும் மதிப்பு பெறுதே. பாட்டி, நான் சொல்கிறது உண்மை. இல்லை பாட்டி, என்னை சேலையில் முதலாக பார்க்குறீங்கல்ல, அதுதான் அப்படி உங்களுக்கு தோணுது. அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். கவுன்களும் குட்டை பாவாடைகளும் கலகலக்கும் இடத்துல நீ மட்டும் தோகை மயிலாக. போலாம் பாட்டி, டிரைவர் தயாராக இருப்பதாக சொன்னார். போலாம். பாட்டியை கவனமாக அழைத்து வந்து வாகாக அமர வைத்துவிட்டு போலாம்னே என்றால் டிரைவரிடம். 10 நிமிட பயணத்தில் அந்த மலைக்கோவில் வந்துவிட்டது. கோவில் வளாகத்தில் வண்டி நிற்கவும் முதலில் இறங்கிய நந்திதா மறுபக்கமாக வந்து பாட்டி இறங்க உதவிய போது அவர்களை எதிர்கொள்வது போல நின்ற உறவு கும்பலிலிருந்து ஓடி வந்தாள் இசா. அக்கா, சலுகையாக அவளிடம் மண்டியவள், நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க என்று சொல்லவும், பாத்தியா, நான் சொன்னப்ப நீ நம்பலை இல்லை, இப்போ என்னவா என்று பாட்டி கேட்க அழகாக சிரித்தாள் நந்திதா. மூவரும் சிரிப்பும் கலகலப்பமாக அருகே வரவும் அந்த காட்சியை காண பொறுக்காமல், பாட்டி, இந்த வேலைக்காரிக்கு ரொம்ப இடம் கொடுக்குறாங்க என்று முணுமுணுத்த லிசி தன்னருகே நின்றிருந்த அமரை நிமிர்ந்து பார்த்தபோது அவனின் விழிகள் ரசனையோடு நந்திதாவின் மேல் நிலைத்திருக்க இதழ்களில் புன்னகை உறைந்திருந்தது. அதை பார்த்து திகைத்து போன லிசி, அண்ணா, இப்படி சிரித்து பார்த்ததே இல்லையே என்று குழம்பி போனாள். அப்போது அவர்களை நோக்கி வந்த ரெஜினா பாட்டி, ஏ பெண்ணே, இத்தனை நாட்களாக இவ்வளவு அழகையும் எங்கே வைத்திருந்தாய் என்று கேட்டு லிசியின் வயிற்றெரிச்சலில் எண்ணெய் ஊற்றினாள். இந்த ரெஜினா பாட்டி அடிக்கடி தன் தோழியை பார்க்க வந்ததில் நந்திதாவின் பழகும் விதத்தால் கவரப்பட்டவள். பாட்டிகள் இருவரும் கோவிலின் உள்ளே சென்று வசதியாக அமர்ந்து கொள்ள தங்கள் அருகே அமர்ந்தவளை இருவரும் ஓட ஓட விரட்டாத குறைதான். இது எங்களை போன்ற கிழவிகளுக்கான இடம். நீயோ இளங்குமரி, போய் முன்னால் உட்காரு. இல்லை பாட்டி, நான் உங்களோடையே இருக்கிறேன். நந்திதா மறுக்க, இதை பாரு, கேட்டியா கதைய ரெஜி? இவ இத்தனை அழகாக நம்ம அருகில் உட்காந்தா யார் நம்மளை மதிப்பா சொல்லு என்றாள் மரியா பாட்டி. அதானே பாட்டி, ப்ளீஸ். இல்லை மோலே, நம்ம சொந்தக்காரங்க எல்லாருமே முன்னே உட்காந்துருக்கிறாங்க பாரு, நீயும் அவங்களோட போய் உட்காரு என்று அனுப்பி வைத்தாள். லிசி மற்றும் இதர உறுப்பினர்கள் முன்வரிசையில் அமர்ந்திருக்க பின்னால் உட்கார்ந்து கொண்டாள் நந்திதா. வழிபாட்டுக்கான ஆயத்தங்கள் நடந்து கொண்டிருக்க எதேச்சியாக திரும்பிய லிசி அதிர்ந்து போனவளாக, ஹே, நீ என்ன இங்கே? இவ்வளோ தைரியம்? வேலைக்காரனாயே? அடிக்குரலில் மிரட்டியவள், பாருங்கண்ணா, பாட்டியை தனியாக விட்டுட்டு இவளும் குடும்ப உறுப்பினர் போல என்று அருகில் இருந்தவனிடம் குறையோடு சொல்லி கொண்டிருக்க அந்த பாய்ச்சலில் ஆடிப்போன நந்திதா அவளுக்கு அங்கிருந்து கிளம்பியிருந்தாள். லிசி புகாரை வாசிக்கவும் அமர் திரும்பிய போது அவள் கோவிலுக்கு வெளியே இருந்த தோட்ட பெஞ்சில் உட்கார்ந்து கொண்டு கைக்குட்டையால் கண்ணீரை துடைத்து கொண்டு இருப்பது தெரிந்தது. வழிபாடு ஆரம்பிக்கவும் அதில் கவனத்தை பதித்தவன் எல்லோரும் அமர்கையில் மீண்டும் அங்கே பார்த்தான். அப்போது சைமனின் தோளில் லிசா தொற்றி இருக்க நந்திதாவும் சைமனும் ஏதோ பேசி கொண்டிருந்தனர். 4வது முறையாக விழிகள் அந்த பக்கமாக நகர்வதை தடுக்க முடியாமல் அமர் அவர்களை தேடிய போது அந்த வெற்றிடம் கண்களை அறைய வழிபாட்டில் ஒன்ற முடியாமல் மனம் ஏனோ தள்ளாடியது.
வழிபாடு முடிந்து எல்லாருமே வெளியே வர பொழிந்து கொண்டிருந்த பனிச்சாரலுக்கு இதமாக தேநீரும் கேக்கும் அனைவருக்கும் விநியோகிக்கப்பட்டது. வயதானவர்கள் ஆலயத்திற்கு வெளியே இருந்த தாழ்வாரத்தில் அமர்ந்து கொள்ள மற்றவர்கள் கும்பல் கும்பலாக ஆங்காங்கே நின்று கொண்டிருந்தனர். பாட்டியின் அருகில் நந்திதாவை காணாமல் அவளை தேடினான் அமர். அங்கே அனன்யா தன் தோழிகள் சிலருடன் பேசி கொண்டிருக்க அவளுக்கு அருகில் சைமன், இசா, நந்திதா மூவரும் நின்று கொண்டிருந்தனர். அப்போது இசா குட்டி ஏதோ சொல்ல சிரிப்பை அடக்க முடியாமல் தவித்த இருவரும் அனன்யாவையும் அந்த சிரிப்பில் இணைத்து கொண்டனர். பிறகு நால்வரும் ஒரே குடும்பம் போல அழகாக வெட்டப்பட்டிருந்த ஒரு புதரின் அருகே நின்று கொள்ள கீழே நின்றிருந்த இசா ஒரு பக்கம், நந்திதா ஒரு பக்கம் சைமன் என்று இரு கைகளையும் பிடித்து ஊஞ்சல் போல ஆடிக்கொண்டிருந்தாள். ஐ இசா குட்டி, அக்கா உங்கள் அம்மா அளவுக்கு வலிமையெல்லாம் கிடையாது என்று நந்திதா அனன்யாவை சைமனுக்கு ஜோடியாக நிறுத்திவிட்டு தனியே நின்று கொண்டாள். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அமர் அந்த கூட்டத்தில் தான் மட்டும் தனித்திருப்பதை உணர்ந்தான். அவன் மனம் அந்த கூட்டத்தில் தனியாக தெரிந்த நந்திதாவின் பின்னால் சுற்ற நினைப்பதை விரும்பி ஏற்றான். வியாபார சூட்சமங்கள் நிறைந்திருந்த மனதில் அந்த பெண் அவனுக்கு சுவாரஸ்யம் மிகுந்தவளாக தோன்றினாள். உற்றார் உறவுகளை பார்க்கவும் மரியா பாட்டியின் உடல் நன்றாக தேரத் தொடங்கியிருந்தது. இன்று விருந்தினர்கள் ஒரே படையாக எங்கோ இன்ப சுற்றுலா சென்றிருக்க பாட்டி நந்திதாவிடம், அனன்யா யாரோடும் ஒட்ட மாட்டாள், ஒதுங்கியே இருக்கிறவ உங்ககிட்ட மட்டும் நல்லா பழகிறா, இந்த தடவை தான் என்கிட்ட வந்து அவ்வளோ நேரம் பேசினா, தன் மகளை கூட பாசமாக தீண்டாதவ சலோமி உள்பட எல்லாரிடமும் அன்பாக பழக ஆரம்பித்திருக்கிறா. என்ன மாயம் நடந்ததோ தெரியல. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எல்லாருமே எங்கேயாச்சும் போய் வாங்க. உள்ளேயே அடைந்து கிடக்கிற உனக்கும் ஒரு மாற்றமாக இருக்கும் என்றாள். உங்களை விட்டுட்டு எப்படி பாட்டி நான் போகிறது? அட, நான் என்ன கை குழந்தையா? ஏதேனும் தேவைன்னா சலோமி இருக்கிறா, அவள் அம்மா இருக்கிறா, அவங்க பார்த்துக்க மாட்டாங்களா? நீ முதல்ல மெதுவாக பேசி அவளை கிளப்பு. சரி பாட்டி. டால்பின் ட்ரிப் மற்றும் கிராண்ட் ஐலாண்ட் என்று மூவருமாக சுற்றிய வேளையில் சைமனும் கலந்து கொண்டான். எதேச்சியாக ஏற்பட்டது போல தோன்றிய அந்த சந்திப்பில் காரணகர்த்தா நந்திதா தான் என்று அனன்யாவுக்கு புரிந்தது. படகுத்துறைக்கு செல்வதற்கான சாலையை ஆளுக்கு 2 இளநீர் காய்களுடன் நந்திதாவும் சைமனும் கடந்து போகையில் அவர்களை பார்த்த அமர் புருவ முடிச்சுடன் அவர்களை கடந்து சென்றான் தன் வாகனத்தில். இசாவுக்கு சுற்றி காட்டுவதாக கூறி பெரும்பாலான தனிமைகளை அவர்களுக்காகவே ஏற்படுத்தி கொடுத்தாள் அவள். வீடு திரும்பும் வழியில் எல்லாம் உன் ஏற்பாடுதானா என்று அவளை பார்த்து கேட்டாள் அனன்யா. மெல்லிய முறுவலை பதிலாக தந்தவளை மென்மையாக அணைத்தவள், நன்றி நந்திதா, எவ்வளவு நாட்களுக்கு பிறகு மனசு லேசாக இருக்குது தெரியுமா? சைமன் என்னிடம் பேசும்போதெல்லாம் என்னை தடுத்த அந்த தயக்கம் அது உன்னால் தான் நீங்கியது. எங்கள் டீமில் அர்ஜுனன் என்ற ஒரு சீனியர் பாறையில் வலிக்கு விழுந்தப்போ மருத்துவமனையில் பார்த்துக்க ஆள் இல்லாமல் எவ்வளவு கஷ்டப்பட்டாரு தெரியுமா? தன்னோட பணிக்காக திருமணமே செய்து கொள்ளாதவர். அப்போ தான் நான் இதை உணர்ந்தேன். இன்பமோ துன்பமோ பகிர்ந்து கொள்ள ஒரு துணை கண்டிப்பாக தேவைன்னு. என்னோட மன இறுக்கத்தால் உறவுகளோட அன்பை நிராகரித்து, ஏன் நான் பெற்ற மகளுக்கு கூட தாய்ப்பாசத்தை ஊட்டலையே. ஏற்கனவே கலங்கி போயிருந்த என் மனதை தெளிய வைத்தது நீதான். எனக்குள்ளே இருந்த ஈரத்தை மறுபடியும் செழிப்பாக்கியது நீதான். அனன்யா உணர்ச்சி பெருக்கில் கண் கலங்கினாள். ஒரு பெரிய கடின கதவை உடைத்து தென்றலை அனுபவிக்க அனுமதித்ததை போன்ற நிம்மதி அவளிடத்தில். மறுநாள் மரியா பாட்டிக்கு மருந்து மாத்திரைகளை கொடுத்துவிட்டு கால் வலிக்கான தைலத்தை தேய்த்து நீவி விட்டு கொண்டிருந்த வேளையில், பாட்டி, மோளே, நாளை சாயந்தரம் நல்லதாக உடுத்திக்கோ, நம்ம வீட்டில் விருந்து, அக்கம்பக்கம் எல்லாரும் ஒன்றாக கூடுவாங்க, பாட்டு நடனம் என்று விருந்து அமர்க்கலப்படும் என்றாள். சரி பாட்டி. அனன்யா எத்தனையோ வருடங்களுக்கு பிறகு இன்றுதான் இந்த விருந்தில் பங்கு கொள்ள போறா. இத்தனை நாட்கள் அவ இங்க தங்கினதே இல்லை. நீயும் அவளோட கலந்துக்கோ. இந்த விருந்து உனக்கு புது அனுபவமாக இருக்கும். பாட்டி சொன்னதை போல அந்த விருந்து ஒரு புது திருப்பத்தை அவளின் வாழ்வில் ஏற்படுத்தத்தான் செய்தது. என்னதான் பாட்டி சொல்லிவிட்டாள் என்பதற்காக என்னை பார், என் அழகை பார் என்று அங்கே போய் நிற்க கூச்சமாக இருந்த போதும் நன்றாக உடுத்தி பளிச்சென்று தான் கிளம்பினாள் நந்திதா. தன் இருப்பிடத்திலிருந்து வெளிப்பட்டவளை வெறித்தபடி எதிர்கொண்ட லிசி அவளின் கண்ணியமான அலங்காரத்தை பார்த்து புகைந்து போய், ஏய் இங்க வா என்று அழைத்தாள். ஒற்றை விரல் அசைத்து, 7:30 இப்பவே கூட்ட ஆரம்பிச்சிட்டாளா என்று முணுமுணுத்தபடி அவள் அருகே சென்றவளிடம், இந்த அட்டைப்பெட்டியை அங்கே விருந்து நடைபெறுகிற விருந்தினர் மாளிகையில் கொண்டு போய் வெயி.
என்றால் அதிகாரமாக. அவள் ஏவல் செய்த விதம் சுருக்கென்று குத்தினாலும் எதற்கு வம்பு என்று எதுவும் பேசாமல் அட்டை பெட்டியை தூக்கினாள். அட, இதென்ன இப்படி கணக்குது? உள்ளுக்குள் சொல்லி கொண்டவள், என்னால் முடியாது மேடம், நகர்த்தவே முடியல, இதை போய் நான் எப்படி தூக்கிறது என்றால் அவளிடம். அப்போ நான் தூக்கவா? அது உங்கள் இஷ்டம் சொல்லிவிட்டு நகர்ந்தவளை தடுத்தாள். ஏய், ஒரு வேலை சொன்னால் செய்ய தெரியாதா? மரியாதை இல்லாமல் போகிற? மேடம், என்னால் முடிஞ்சா செய்ய போகிறேன், அதுவும் இந்த லிக்கர் பெட்டியை உவ்வ என்று தன் வெறுப்பை முகச்சுளிப்பில் காட்டினாள் நந்திதா. இப்போ இதை தூக்க போறியா இல்லையா? அவள் கோபமாக கத்தவும் அவளை ஒரு மாதிரியாக பார்த்த நந்திதா அந்த கோபத்தை அசட்டை செய்பவள் போல என்று தலையை ஆட்டி மறுத்தாள். வேலைக்கார நாயே, என்னையே எதிர்த்து பேசுறியா? லிசி கோபத்துடன் உச்சியை தொட வெகு சாந்தமாக நின்ற நந்திதா, நான் உன் வீட்டு வேலைக்காரி இல்லையே, புரியுதா? பாட்டிக்கு மட்டும்தான் பணியாள், உன் வீட்டு அடிமையெல்லாம் இல்லை. நீ சொன்ன வேலையை செய்ய வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை என்று தெளிவாக சொல்லிவிட்டு செல்ல அவளை குரோதமாக பார்த்து கொண்டிருந்தாள் லிசி. என்னையே உதாசீனப்படுத்தி அசிங்கப்படுத்துறியா? உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டி. லிசியின் மனம் வேக வேகமாக திட்டங்களை போடத் தொடங்கியது. சந்தோஷமாக வந்த மனநிலையை லிசி கெடுத்து விடவும் விருந்தினர் மாளிகைக்கு போக மனமே இன்றி பாட்டி அறைக்கு வந்தாள் நந்திதா. என்ன மோளே, நீ இங்கே இருக்கிற? போ போ என்று துரத்தினாள் பாட்டி. வேணாம் பாட்டி, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. மறுத்தவளை பாட்டியின் தோழி ரெஜினா, இதெல்லாம் எப்போ பழகிறதா? 4 பேரிடம் பேசி பழக வேண்டாமா என்று அனுப்பி வைத்தாள். நந்திதா மெதுவாக விருந்து நடைபெற்ற இடத்திற்கு வந்தபோது அது முழுவதும் நாகரிகமும் அலட்டலும் கலந்த கலவையால் நிறைந்து போய் கிடந்தது. வாசலுக்கு வலதுபுறமாக அமர் 4-5 நவநாகரிக யுவதிகள் சூழ நின்றிருந்தான். இவனுக்கு சிரிக்க கூட தெரியுமா? சிரிக்கும்போது நம்ம சூர்யா போல எவ்வளவு அழகாக இருக்கிறான். ஒரு கணம் அந்த சிரிப்பின் வசீகரத்தில் லயித்து போனவள் அவன் பார்வை தன்மேல் நிலைக்கவும் தடுமாறி போனாள். மனசு தடதடக்க பானங்களை பரிமாறியபடி வந்தவனிடமிருந்து ஒரு கோப்பையை எடுத்தாள். அலங்கார செடி வைக்கப்பட்டிருந்த தொட்டியின் மறைப்பில் நின்றபடி அவனை பார்த்தபோது அவனின் பார்வையும் இவள் பக்கம் திரும்பியது. பார்வைகளின் ஈர்ப்பு சக்தி எதிர் காந்த புலன்களை மெஞ்ச ஏதோ தவறு செய்துவிட்ட குறுகுறுப்பில் கையில் இருந்த கோப்பையை காலி செய்தாள். அவசரமாக. சில நிமிடங்களுக்கு பிறகு அவளின் அவசரத்தனம் புரிந்தது. குளிர்பானம் என்று நினைத்து வேற எதையோ குடித்து தொலைத்து விட்டேனே. வேகமாக அங்கிருந்து பக்கத்தில் ஓடிய நீண்ட வராண்டாவில் நடந்தபோது பக்கவாட்டில் இருந்த ஓர் அறையில் கண் கலங்கியபடி நிற்கும் அனன்யாவை ஆதரவாக அணைத்தபடி சைமன். அவர்கள் இவளை பார்க்கும் முன்னே வந்த வழியில் அவள் திரும்பிய போது அங்கே வந்து கொண்டிருந்தான் அமர், கூடவே லிசி. வினை தேடி வருகிறது என்று நொந்து கொண்டவள் ஏற்கனவே அனன்யா மீது வெறுப்பாக இருக்கிறவன் அங்கே உள்ள அவர்கள் இருவரையும் பார்த்தா அதுவும் அவர்கள் நிற்கும் நிலை. வேறு வினையே வேண்டாமே. ஏற்கனவே தகுதி இல்லாதவனை காதலித்து பெரும் குழப்பமாகி அவர்கள் தீட்டிய சதி வேலையில் சிக்கி சின்ன பின்னமாகி அந்த இரத்த களம் ரணகலம் ஆவதற்குள் இந்த காட்சியை பார்த்தாள். கண்ணியமான இந்த காதல் வேறு பெயரை கெடுத்துவிடக்கூடாது. என்ன செய்வது? வேகமாக மூளை யோசிக்க ஆனது ஆகட்டும் என்று மிக தைரியமாக அமரின் அருகே போய் நின்று சார் என்று அழைத்தாள். என்ன என்றவன் அவள் முகம் நோக்க, ஐயோ, அடுத்து என்ன பேசுவது? தீவிரமான யோசிப்பில் மனம் ஈடுபட விழிகள் அவன் முகத்திலேயே நிலைத்திருந்தன. இந்த லிசி வேற, நேரங்காலம் தெரியாமல் இவரோட. அனன்யாவையும் சைமனையும் இவ பார்த்துட்டா நல்லபடியாக நடக்க போகிற விஷயம் கூட கலவரமாகிடும். இவ எதையுமே நல்ல கண்ணோட்டத்தோடு பார்க்க மாட்டாளே. என்ன மறுபடியும் கேட்டான் அமர். அது குழப்பமும் தடுமாற்றமுமாக நின்றவளை ஆழமாக பார்த்து கொண்டு நின்றவனை உலுக்கினாள் லிசி. அண்ணா வாங்க சீக்கிரம், இந்த பக்கமாக தான் ஏதோ சத்தம் கேட்டுச்சு என்று அனன்யாவும் சைமனும் நின்றிருந்த திசை பக்கம் காட்டினாள். அடிப்பாவி, இது உன் வேலைதானா? வாய்விட்டே புலம்பி விட்டாள் நந்திதா. அவளின் புலம்பலும் பரிதவிப்பும் எதையோ உணர்த்த, ஹலோ, எதுக்காக கூப்பிட்ட என்று கேட்டான் அமர். உங்களை அவங்க கூப்பிட்டாங்க. யாரு? பாட்டி. பாட்டியா? அவன் நம்ப முடியாததைப் போல அவளை ஊடுருவி நோக்க, ஐயோ மாட்டிக்கிட்டேனே, தலை குனிந்து கொண்டாள் அவள். அண்ணா, இவகிட்ட என்ன பேச்சு? வாங்க போகலாம். அவனை கிளப்புவதிலேயே லிசி குறியாக இருக்க இவ வேற காலில் வெந்நீரை கொட்டினது போல பரபரத்துக்கிட்டு என்று சத்தமாக முணுங்கியவள் இவர்களுக்கு எங்கே தமிழ் புரிய போகிறது என்று அசட்டையாக எண்ணிக்கொண்டாள். பாட்டி அவசரமாக வர சொன்னாங்க என்றாள் அமரிடம். அவள் தமிழும் ஆங்கிலமும்
தடுமாறி கொண்டிருக்க எரிச்சல் கொண்ட லிசி, ஏய் வழிய விடு, தேவையில்லாமல் நேரத்தை வீணடித்து கொண்டு வாங்கண்ணா, வேலைக்காரிக்கிட்ட எல்லாம் என்ன பேச்சு என்றாள் கோபமாக. நான் உன் வீட்டு வேலைக்காரி இல்லை, வார்த்தையை அளந்து பேசு. ஏய் மரியாதையாக பேசு, விரல் நீட்டி எச்சரித்த லிசி. நாங்கள் போடுற காசை பொறுக்குகிற நாய் நீ, எங்கிட்ட உன் திமிரை காட்டுறியா? தொலைச்சி விடுவன் தொலைச்சி என்று கோபமாக எகிற. லிசி நீ போ, நான் பின்னால் வரேன் என்று அவளை அனுப்பி வைத்தான் அமர். லிசி கோபமாக நகர கண்கள் கலங்கி உதடு துடிக்க நின்றவளிடம், என்ன உன் பிரச்சனை என்று கேட்டான் தமிழில். அதிர்ந்து போனவள், சாரி சார், உங்களை தொந்தரவு பண்ணிட்டேனா என்று நந்திதா சொன்ன வேளை கசிந்த கண்களை துடைத்தபடி அனன்யாவும் அவளை லேசாக அணைத்தபடி சைமனும் தரிசனமாயினர். லிசிக்கும் நந்திதாவுக்குமான பிரச்சனை அத்தோடு தீர்ந்த பாடே இல்லை. மறுநாள் மாலை மரத்திலிருந்து கூட்டிலிருந்து கீழே விழுந்த குருவி குஞ்சை இசாவுடன் சேர்ந்து பத்திரமாக கூட்டில் நந்திதாவிட ஏற்பட்ட உற்சாகத்தில் இருவரும் ஹோ என்று குதித்த நேரத்தில், ஏ இசா, என்ன இது, வேலைக்காரி கூட உனக்கு என்ன கும்மாலம், இப்படி கண்டவங்க கூட பழக உனக்கு அசிங்கமா இல்லை என்று எகிரியபடியே வந்தாள் லிசி. அவளின் கோபம் கண்டு பயந்து போன இசா நந்திதாவை இன்னமும் அதிகமாக ஒண்டிக்கொள்ள, ஹே சொல்லிட்டே இருக்க, அவகிட்ட போய் நிற்கிற, சி வாய் இப்படி என்று இசாவை பிடித்தெழுத்தாள். இசா அழுதபடியே அக்கா என்று அலற லிசி அவளை விடு என்றாள் நந்திதா. உன் வேலையை பாரு, உன் கீழ்மட்ட பழக்கங்களை எல்லாம் இவளுக்கு சொல்லித்தரையா? நீ அவளை விடு, எனக்கு நீ கட்டளை போடுறியா? வேலைக்கார நாயே, இன்னொரு முறை உன் தகுதியை மீறி நீ நடந்துக்கிட்ட உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. லிசி கோபத்தின் உச்சை எட்டிய நேரத்தில் அவளின் உச்சந்தலையில் சொத்தென்று ஏதோ விழுந்தது. என்ன அது என்று தடவியலின் நிரல்களில் தென்பட்ட பிசுபிசுப்பை பார்த்து ச என்று உதறி தள்ளினாள் அவள். என் நண்பர்களையா திட்டுற என்ற அந்த தாய்க்குருவி அவளின் தலைக்கு மேலே தன் வாளை திருப்பி தண்டனை கொடுத்திருந்தது. லிசி அருவருப்புடன் சீ என்று கத்தி கொண்டிருக்க இசா சிரிப்பை அடக்க முடியாமல் தவித்து கொண்டிருந்தாள். ஆன்ட்டி, இப்போ நீங்கள் தான் அசிங்கமாக இருக்கிறீங்க. இசா சிரித்தபடியே சொல்ல, இசா, பெரியவங்களை இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, அடுத்தவங்களை அவமானப்படுத்தினா அசிங்கம்தான் மிஞ்சோ என்றால் நந்திதா அப்பாவி போல. நக்கலா பண்ணுறீங்க, உங்களை வந்து வச்சுக்கிறேன். கோபமும் அவமானமும் சேர அங்கிருந்து நகர்ந்தாள் லிசி. ஆனால் சில நிமிடங்களிலேயே அதே கோபத்துடன் தோட்டக்காரனை அழைத்து கொண்டு வந்தாள். அவன் கையில் உயரமான ஸ்டீல் ஏணி. அதை இப்படி வை என்று ஏணியை கூட்டின் நேரே வைக்க சொன்னவள், முதல்ல அதை பீத்தி எறி என்றால் அதிகாரமாக. அவனோ இசா குட்டியின் பிரியத்திற்குரிய அந்த கூடு என்பதால் தயங்கி நின்றான். ஏ அங்கே என்ன பார்வை, சொன்னதை செய். லிசியின் செய்கையை பார்த்து துடித்து போன நந்திதா, லிசி ப்ளீஸ், இப்போ தான் குஞ்சு பொறிச்சிருக்குது, இப்படி பண்ணக்கூடாது என்றாள். லிசியோ அவளின் பேச்சை சட்டையே செய்யாமல் தோட்டக்காரனை ஏவி கொண்டிருந்தாள். சொன்னதை செய்ய போறியா இல்லையா? தோட்டக்காரனோ அழுது கொண்டிருந்த இசாவையே பார்த்து கொண்டிருந்தான். லிசி அவனை விரட்ட தயக்கமாக அவன் ஏணியில் கால் வைக்க, வேணாம்னா ப்ளீஸ் என்று அவனை தடுத்தாள் நந்திதா. ஏ மிஸ்டர், உனக்கு அவ முதலாளியா இல்லை நானா? மிரட்டல் விட்ட லிசியிடம், லிசி ப்ளீஸ், என் மேலே உள்ள கோபத்தில் இப்படி கூட்ட பிரிக்கிறது பாவம். இப்போ தான் குஞ்சு பொறிச்சிருக்குது, இன்னும் 2 நாளில் பறந்து போயிடும், ப்ளீஸ் கண்ணீர் மல்க கெஞ்சினாள் நந்திதா. ஆனால் லிசி அதனை சட்டையே செய்யாமல் தோட்டக்காரன் மேல் கோபத்தை காட்டினாள். நீ என்ன முட்டாளா என்று ஓங்கி ஒரு அறை விட்டவள், நான் சொன்னதை செய்யாமல் அவள் வாயை பார்த்துக்கிட்டே நிற்கிற என்றாள். எதிர்பாராமல் விழுந்த அறையில் வெளவெளத்து போனவன் ஏணியில் ஏற, லிசி ப்ளீஸ், நீ இப்படி பண்ணக்கூடாது என்று அவளின் கரங்களை பற்றினாள். அந்த செய்கையால் உக்கிரமடைந்த லிசி, என் நாயே முட்டாள், என்னையா தொடர, என்ன தைரியம் உனக்கு என்று ஆவேசமாக பிடித்து தள்ளினாள். நிலை தடுமாறிய நந்திதா அம்மா என்ற அலறலுடன் சற்று எட்ட இருந்த மரத்தில் மோதினாள். மோதிய வேகத்தில் முன்னேற்றி உடைய இரத்த வெள்ளத்தில் மயங்கி சரிந்தவளை பார்த்து வீல் என்று அலறினாள் ஈசா. இரத்த களம் ரணகாலத்தோடு நகர்ந்த அந்த பொழுதுக்கு பின் லிசி தன்னை நியாயப்படுத்த கையாண்ட முறை நந்திதாவின் வாழ்வில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. பாட்டி, நான் சொல்கிற அத்தனையும் நிஜம். அந்த பூர்ணிமா மாதிரி தான் இவளும். இவளோட ஒரே இலக்கு நம்ம அமர் அண்ணா மட்டும்தான். இந்த அரண்மனை, அந்தஸ்து, சொத்து இதெல்லாம் தான் அவளின் நோக்கம். லிசி பாசத்தை கொள்ளைத்து சொல்ல அமைதியாக பார்த்து கொண்டிருந்தாள் பாட்டி. என்னை நம்பலைன்னா அவள் நடவடிக்கையை கவனிச்சு பாருங்க. அண்ணாவை அப்படி மையலுடன் பார்க்குறா, பார்வையிலேயே வசீகரிக்கலா. பூர்ணிமா போட்ட அதே தூண்டில். ஒரு முறை இப்படிப்பட்ட கீழ்மட்ட மக்களால் அண்ணன் பட்ட பாடு பத்தாதா? நாம தான் உஷாராக இருந்து அவள் திட்டத்தை முறியடிக்கணும். உங்களிடம் பரிவு பாசம் காட்டி அவள் போடும் நாடகத்தை கலைக்க வேண்டும். அதற்கு நான் ஒரு திட்டம் வைத்திருக்கிறேன் என்றாள். என்ன அது? பாட்டி கோபத்தை அடக்கியபடியே கேட்டாள். உங்களிடம் அவள் காட்டும் பரிவு போலியானது என்பதை காட்ட உங்கள் ஒத்துழைப்பு எனக்கு தேவை. நான் என்ன பண்ணணும் சொல்கிறேன் என்று லிசி பாட்டியின் காதில் சில திட்டங்களை போட்டாள்.
இது பலனை தருமா? பாட்டி சந்தேகமாக கேட்க, நான் சொன்னதை செய்யுங்க, அப்புறம் நடக்கிறத பாருங்க என்றாள் லிசி. லிசியின் திட்டம் என்னவெனில், பாட்டி சாதாரணமாக நந்திதாவிடம் பேசுவதோடு பேசி உள் பாதுகாப்பு அறையில் இருக்கும் பெட்டகங்களை திறக்கச் சொல்லி அவளிடம் நகைகளை காட்டுவது, பின்பு சாவியை அவள் பார்க்கும் வண்ணம் வைப்பது, அப்படியே மயங்கி சரிவது, அவளின் மயக்கத்தை பயன்படுத்தி நந்திதா நகைகளை கொள்ளையடிப்பதை லிசி மறைந்திருந்து படம் பிடிப்பது, பின்பு எல்லாருமே அறியும் வண்ணம் நந்திதாவின் சதியை வெளிப்படுத்துவது. லிசிக்கு நந்திதாவின் மேல் அபார நம்பிக்கை இருந்தது. குன்றுமணி தங்கத்தை கூட பார்த்திராதவள் நிச்சயமாக வைர வைடூரிய நகைகளை பார்த்து மிரண்டு போவாள். கிடைப்பது லாபம் என்று நிச்சயமாக கைவரிசையை காட்டுவாள். கருப்பட்டி பாகு பானைக்குள்ள கைவிட்டவன் நக்காமலா போவான் என்ற நம்பிக்கை. உலக அதிசயமான திட்டத்தை போட்டுவிட்ட திருப்தியில் வந்தவளை எதிர்கொண்ட நந்திதா, லிசி, உனக்கு என் மேல் அப்படி என்ன கோபம் என்று கேட்டால் தைரியமாக. ஏய், உனக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமெல்லாம் எனக்கு இல்லை. உன்னையும் ஒரு பெண்ணா நினச்சி மரியாதையை கொடுத்தது ஏன் தப்பு தான் என்ற நந்திதா அங்கிருந்து நகர, ஏய், பணத்துக்காக ஆளை மயக்கிற 3ஆம் தர வர்க்கம் தானே நீ, மரியாதையை பற்றி நீ பேசுறியா என்றாள் லிசி நக்கலாக. ஏய் ஏய் என்ன சொன்ன? பதறிப்போன நந்திதா தடுமாறி நிற்க, என்ன உன் திட்டம்? எனக்கு தெரிஞ்சிருச்சேன்னு பதறி போய் நிற்கிறியா என்றாள் லிசி. இவள் என்ன சொல்கிறாள் என்று குழம்பி போன நந்திதாவிடம், நான் இருப்பது வரை உன் திட்டம் பலிக்காது என்றாள். என்ன என்ன என் திட்டம்? நீ எங்க அண்ணன் அமரை மயக்கி இந்த அரண்மனையை உனதாக்க திட்டம் போடலை? சி, என்ன பேச்சு பேசுகிற? ஏற்கனவே கல்யாணம் ஆன ஒருத்தரை போய் நான் மயக்கிறதா? உன் மண்டையில் அறிவே இல்லையா? அவர் வயசென்ன, ஏன் வயசென்ன? அதுவும் ஒருத்தி கூட குடும்பம் நடத்தினவரை போய் நான் மயக்கிறதா? அவ்வளவு கீழ்த்தரமாக போயிட்டேனா நான்? உன் அசிங்கமான கற்பனையை என்னை இழுத்து விட்டு கேவலப்படுத்தாத, புரியுதா? இல்லை, பூர்ணிமா போல் நீயும் பணத்துக்காக. அது உங்கள் அண்ணங்கிட்ட போய் சொல்லு, பெண்கள்கிட்ட மயங்காதேன்னு. பணத்துக்காக கீழ்த்தரமாக போக வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. உங்ககிட்ட பணம் இருந்தால் அடுத்தவங்கள அவ்வளோ கேவலமாக நினைப்பீங்களா? அடுத்தவ புருஷனை மயக்கிற கலாச்சாரம் என்னோடதும் இல்லை. இன்னொரு முறை இப்படி தேவையில்லாமல் என்னை மற்றவங்களோட இணைச்சி பேசி கேவலப்படுத்தாத. இன்னொருத்தியை நேசித்து குடும்பம் நடத்தி அதுவும் 2ஆம் தரமா அருவருப்பாக இருக்குது. பேசிவிட்டு விடுவிடுவென்று நந்திதா செல்ல அதிர்ந்து போய் நின்றது லிசி மட்டுமில்லை, பக்கத்து தடுப்பில் நின்று கொண்டிருந்த அமரும் தான். லிசி தன் திட்டம் நிறைவேறப் போகும் தருணத்தை எதிர்பார்த்த நிமிடங்களை எண்ணிக்கொண்டிருந்த வேளையில் தன் அறைக்குள் நுழைந்த நந்திதாவிடம், பாட்டி, நந்திதா போய் அமரை நான் அழைத்ததாக கூறி என்றாள். பாட்டி, நான் இதுவரை அவள் அமரின் அரைப்பக்கம் கூட சென்றதில்லை. அதுவும் இல்லாமல் இப்போதுதான் லிசி திட்டம், அது இது சூது என்று இவளை கலங்கடித்திருக்கிறாள். இந்த சூழலில் பாட்டி ஏன் இப்படி ஒரு வேலையை பணிக்க வேண்டும்? பாட்டியிடம் ஏதேனும் அந்த பெண் உளறி இருப்பாளோ? ஐயோ, பாட்டியும் என்னை தப்பாக நினைத்து விட்டால். பாட்டியின் முகத்தை ஆராய்ந்தாள் நந்திதா. என்னம்மா, அவனிடம் முக்கியமான விஷயம் பேச வேண்டும். சரி பாட்டி, நாமே ஏதேனும் யூகங்களுக்கு வழி வகுத்து விடக்கூடாது என்று அமரின் அறை இருந்த படிக்கட்டுகளில் ஏறினாள். அறை பாதி திறந்தபடி இருந்தது. சார், கதவை தட்டினாள். பதில் ஏதும் வரவே இல்லை. உள்ளே எட்டி பார்த்தபோது ஆள் இருப்பதற்கான அடையாளமே தெரியவில்லை. வெளி பால்கனியில் இருப்பானோ? உள்ளே நுழைந்தாள். குளியல் அறையில் நீர் விழும் சத்தம் கேட்டது. பிறகு வரலாம் என்று வெளியே திரும்புகையில் சுவரில் மாட்டியிருந்த அவனின் புகைப்படம் விழிகளுக்கு விருந்தாகியது. கால்கள் தயங்கி நிற்க மன கிளைகளில் பல வண்ண பூக்களின் மலர்ச்சி. உன் நிழல் கூட இதய நரம்புகளை மீட்டும் ஆற்றலை பெற்றிருக்கிறதே. இந்த கம்பீரம், இந்த வசீகரம். எட்டா நிலவாக நீ, உன் ஒளிக்காக ஏங்கும் குளத்து அல்லினா. ஏக்க உணர்வில் தன்னிலை மறந்து நின்றவள் மிக அருகே தன்னை வசீகரித்து கொண்டிருந்த ஏதோ ஒரு சக்தியை அப்போதுதான் உணர்ந்தாள். அவசரமாக திரும்பிய போது சுவரோடு சுவராக தான் ஒண்டி இருக்க வலிமையான இரு கரங்களால் சிறைப்பட்டிருப்பது புரிந்தது. தன் முகம் நோக்கி குனிந்திருந்த விழிகளை சந்தித்த போது என்றுமில்லாத ஒரு வினோத உணர்வு உடலெங்கும் பாய்ந்தது. பனி புயலில் தள்ளாடும் ஒற்றை மலராகி போனாள் அவள். என்ன இங்க என்பது போல அவனின் விழி அசைவு விசாரிக்க அந்த மெல்லிய சலனம் கூட பெரு அதிர்ச்சியை தந்துவிட்டதைப் போல மௌனமாகி போனாள். குளியல் முடித்து வந்தவனின் வெற்றுடம்பில் ஒட்டியிருந்த நீர் திவலைகள் இவளின் இதயத்தில் புதுவித அனலை உற்பத்தி செய்ய தாங்க முடியாத வெம்மையால் அசைந்தவள் முதலாக உணர்ந்த தீண்டல் தந்த அனலில் விழுந்து உருகத் தொடங்கினாள். பூவும் நாரும் போல இருந்த நெருக்கத்தில் மெல்லிய அசைவு கூட பலவித விளைவுகளை ஏற்படுத்த விழி மூடி தன்னை சமாளித்து கொண்டாள் நந்திதா. பல நிமிடங்கள் பலவித கலவையான உணர்வுகளுடன் கரைந்து கொண்டிருக்க நெற்றியில் அழுத்தமாக பதிந்த தீண்டலில் விதித்து போனாள். பாட்டி பாட்டி என்று உளறியபடி தன்னை விடுவித்து கொண்டாள்.
அதே வேகத்தில் கதவருகே சென்று சிறிது நேரம் தன்னை நிதானப்படுத்தி கொண்டவள் பாட்டியின் அறையை அடைந்த சில நிமிடங்களில் அவனும் வந்து சேர்ந்தான். என்னதான் முகம் கழுவி நீர் அருந்தி தன்னை சமாளித்து கொண்டு இருந்தாலுமே அவனை பார்க்கவும் மீண்டும் இதயத்திற்குள் தாறுமாறான போராட்டங்கள் நிகழத் தொடங்கின. என்ன பாட்டி என்று பாட்டியின் இருக்கை கைப்பிடியில் அமர்ந்து கொண்டவனின் கரங்களை பற்றி கொண்ட பாட்டி நந்திதாவிடம், நந்திதா, உங்ககிட்ட நானும் என் பேரனும் முக்கியமான விஷயம் பேசணும் என்றாள். சொல்லுங்க பாட்டி என்று அவள் சொன்னாலுமே விழிகளும் கவனமும் பாட்டியின் அருகில் அமர்ந்து கொண்டு தன்னையே பார்த்து கொண்டிருந்த அமரிடம்தான் இருந்தது. பாட்டி சொன்னதோ தன் முடிவை எதிர்பார்த்து நின்றதோ எதுவுமே அவள் நினைவில் பதியவே இல்லை. பாட்டி ஏதோ முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லி கொண்டிருக்க அவளின் நினைவுகள் எல்லாமே சற்று முன்னால் நிகழ்ந்த நிகழ்வுகளின் வண்ண கனவுகளாலேயே நிறைந்து கிடந்தது. என்னம்மா, அதாவது என் பேரனும் நானுமாக எடுத்த முடிவில் உனக்கு முழு சம்மதம் தானே? பாட்டி அவளின் பதிலுக்காக அவளின் முகத்தை ஏறிட்ட போது தன்னையே பார்த்து கொண்டிருந்தவனின் விழிவீச்சில் கட்டுண்டவளைப் போல மயங்கி நின்றிருந்தாள் அவள். அவளின் பதிலை அவள் நின்று கொண்டிருந்த நிலையை பார்த்து யூகித்து கொண்ட பாட்டி, என்ன, நான் சொல்றது சரிதானே என்றாள். சரி பாட்டி, முணுங்கி வைத்தாள் நந்திதா. அடுத்த சில நிமிடங்களில் பாட்டியின் அறையில் கூடிய விருந்தினர்கள் பாட்டி கூறிய செய்தியால் அதிர்ச்சியில் உறைந்த போதுதான் உண்மையையே உணர்ந்தாள் நந்திதா. பாட்டி எப்படி இப்படி ஒரு முடிவை எடுத்தாள்? என்னை நம்பி இப்படி ஒரு உயர்ந்த பொறுப்பை ஒப்படைக்க எப்படி துணிந்தாள்? நான் அமரின் மனைவியாக எப்படி இது சாத்தியம்? அமர் எப்படி இதை ஒத்துக்கொண்டா? இதயத்தை தாக்கிய அதிர்ச்சி முகத்தில் அப்பட்டமாக வெளிப்பட அமர் பக்கமாக பார்வையை திருப்பிய வேளையில் அவனும் அவளின் அத்தனை உணர்ச்சி வெளிப்பாடுகளையும் பார்த்து கொண்டிருந்தான். உணர்வுகள் மறுத்து போக அதிர்ச்சியில் வெளிரி போய் கலங்கி நின்ற அந்த முகம் இரண்டாவது சவுக்கடியாக அவனின் இதய உணர்வுகளை பதம் பார்த்தது. ஏற்கனவே திட்டமிட்டு அரங்கேறிய சதியை உண்மை காதலாக நினைத்து உருகிய மனம், துரோகத்தை உண்மை நேசமாக பாதுகாத்த இதயம் மீண்டும் ஒரு மன யுத்தத்திற்கு தயாராவது போல சிலிர்த்து கொண்டு நின்றது. மறுநாளே எளிய முறையில் அமீர் நந்திதா சைமன் அனன்யா திருமணம் நடந்தேறியது. வரவேற்பு விருந்துக்கு பின் உறவினர் கூட்டம் தத்தம் இருப்பிடங்களை நோக்கி பிரிந்து செல்ல பாட்டியும் லிஸ்பனுக்கு பறந்து விட்டாள். சைமன் அனன்யா இசாவுடன் ஐரோப்பிய நாடுகளுக்கு பயணம் சென்று விட்டான். அரண்மனையில் தனித்து விடப்பட்டது அமரும் நந்திதாவும் தான். அன்றைய இரவு சந்தேகமும் ஒருவித கலக்கமும் சேர எந்தவித எதிர்பார்ப்புமின்றி நகர்ந்த போதும் இரவும் பகலும் சங்கமிக்கும் அந்த பொன் தருணத்தில் இவர்களும் அந்த சங்கமம் தந்த புதுமையான இன்பத்தை அனுபவிக்கத்தான் செய்தார்கள். ஆனால் அன்றைய பகல் முழுவதும் அவளின் மனமெல்லாம் ஒரு இடரல் நெருடி கொண்டேதான் இருந்தது. விடிந்து எப்போது வேலைக்கு சென்றா என்றே தெரியாமல் இவள் தூங்கி கொண்டிருந்தாள். பாசமாக ஒரு வார்த்தை பேசாமல், சொல்ல போனால் இவளை பேசவே விடாமல் ஏன் இந்த விலகல்? அவனை பொறுத்தவரையில் மோதிரம் மாற்றியது போல அன்றைய புதுமையான அனுபவம் ஒரு கடமைதானோ? சாப்பிடுவது குளிப்பது போல இந்த விஷயமும் அவனை பொறுத்தவரை ஒரு வேலைதானோ? திருமணம் முடிந்த மறுநாள் என்று பாராமல் கூட இன்று கூட வேலையை பார்க்க ஓட வேண்டுமா? இரவு அவன் வீடு திரும்பிய போது அரை தூக்கத்தில் இருந்தால் அவள். இரவு உணவை எடுத்து வைக்க முயன்றபோது வேண்டா என்று ஒற்றை வார்த்தை முகம் பாராமல் வந்தது. பால் டம்ளருடன் அறைக்குள் நுழைந்த போது அவளை நிமிர்ந்து கூட பாராமல் தன் மடிக்கணினியில் கர்மமே கண்ணாக இருந்தான். இவளுக்கு அவனிடம் பேச பயமாக இருந்தது. கட்டிலின் ஒரு ஓரமாக குறுகி படுத்து கொண்டாள். நடுநிசி வேளையில் சாளரம் வழிய நிலா பெண்ணோடு கடற்காற்று சரசம் செய்து கொண்டிருக்க அதே காட்சி அறைக்குள்ளும் அரங்கேறத்தான் செய்தது. இருந்தும் என்ன பையன்? ஏதோ கடமை முடிந்துவிட்ட உணர்வில் மறு ஓரமாக அமர் விலகி படுக்கையில் தென்பட்ட அந்த இடைவெளி அவளின் இதயத்தில் வெற்றிடத்தை ஏற்படுத்தியது. ஆனால் அதையெல்லாம் நினைத்து உருகாதபடிக்கு உயிரோடும் உணர்வோடும் கலந்து நின்ற இன்பத்தின் நேச கதவு கிட்டத்தட்ட ஒரு வாரத்திற்கு பின்புதான் செந்தணலாக சுட்டெரித்தது. அவளை நிகழுலகத்திற்கே கொண்டு வந்தது. மனதை அழுத்தி கொண்டிருக்கும் விஷயங்களை பகிர்ந்து தெளிவுபடுத்தி கொள்ள நாதியற்றவள் போல தன்னந்தனியாக அந்த படகுத்துறையை நோக்கி சென்று படிக்கட்டில் அமர்ந்தாள் நந்திதா. தன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் எதை பற்றியும் முழுமையான ஒரு முடிவுக்கு அவளால் வர முடியவில்லை. பொதுவாக பார்த்தால் இவள் போல ஒருத்திக்கு கிடைத்திருக்கும் இந்த ராஜ வாழ்க்கை கனவில் கூட அவள் நினைத்து பாராதது. பழங்கால மன்னர்களின் அந்தப்புறத்து ராணிகள் போல இவளும் வெறும் படுக்கைக்கு மட்டும்தானா? அதுவும் மன உணர்வுகளை இம்மி அளவு கூட மதியாமல் ஏதோ விதித்துவிட்ட கடமை போல, இல்லையெனில் தாகம் தீர்க்க உதவும் தீர்த்த நிலை போல. எத்தனை கேவலம்! தம்பதியர்களுக்கிடையில் இயல்பாக ஊடுருவும் சினுங்கல்களோ சீண்டல்களோ அன்பான வார்த்தைகளோ ஏக்கமான பார்வை தீண்டல்களோ எதுவும் இல்லாமல் பாட்டிக்கு தாதியாக இருந்தால் எனக்கும் தாசியாக இரு என்று பணியாற்றுவது போல இவளும்
வெயிலா நிழலா என்று புரியாமல் அவனின் அசைவுகளுக்கு இசைந்து, ச்சே என்ன மடத்தனம், என் சுய கௌரவத்தை முழுதாக சமாதியாக்கிய இந்த உடன்படிக்கையை நான் எப்படி ஏற்றேன்? நினைத்து பார்க்கவே அசிங்கமாக இருந்தது. இனி இப்படி கட்டிலுக்கு ஒப்பு கொடுத்து அடிமை போன்ற வாழ்வு வேண்டவே வேண்டா முடிவெடுத்தாள். அவன் அறையில் இல்லாத நேரங்களில் அங்கே இருக்கும் சிறு சிறு வேலைகளை முடித்து கொண்டு அறைக்குள் தங்குவதை தவிர்த்தாள். காலை இரவு என்று இரு வேளை மட்டுமே அவன் வீட்டில் உணவு உண்பதால் சிரத்தையுடன் தயாரித்து பாங்காக பரிமாறுவாள். இரவு அவன் விரும்பி அருந்தும் மசாலா பாலை தயாரித்து அவன் அறைக்குள் வருவதற்கு முன்பே வைத்துவிட்டு சென்று விடுவாள். ஒரு வாரம் எந்த தடங்களும் இன்றி சீராய் ஓடிக்கொண்டிருந்த அந்த கண்ணாமூச்சி ஆட்டம் அன்று அமருக்கு சாதகமாக அமைந்தது. வரவேற்பறையில் தொலைக்காட்சி பெட்டியின் சத்தம் கேட்கவும் வேகமாக பிளாஸ்குடன் அவனின் அறைக்குள் சென்றுவிட்டு திரும்புகையில் வாசலை அடைத்தபடி அமர் முகத்தில் அப்பட்டமாக வெளிப்பட்ட திடுக்கிடலை மறைக்க முடியாமல் தலை குனிந்தாள். சில நிமிடங்கள் கழிந்தும் அவன் அசையாமல் நிற்க, நான் போகணும் என்றாள் தாராளமாக. ஒரு பக்க கதவை தாளிட்டு கொண்டு மறுபக்க வாசலை அடைத்தபடி நிற்பவனை தாண்டி எப்படி போக முடியும்? எனக்கு அங்கே வேலை இருக்கு. அப்போ இங்கே உள்ள வேலையை பார்ப்பது இங்கே நான் எல்லாத்தையுமே அப்பவே முடிச்சிட்டேனே. திரும்பி அறையை ஒரு தரம் நோக்கியவள் சகஜ நிலைக்கு வந்தபோது மிக நெருக்கமாக அவன். இதுதான் சாக்கு என்று மானாக வாசல் பக்கம் அவளோட புலியாக பாய்ந்து அவள் கையை பற்றினா. சுண்டி இழுத்த இழுப்பில் மார்பில் மலர் மாலையாக ஒண்டி கிடந்தாள். எங்க ஓடுற? காது மடல்களை தீண்டிய தகிப்பு உடல் எங்கும் பரவ குலைந்து நின்றவளை பூச்செண்டாக படுக்கை மீது வீசினா. அவள் எழுந்து விடாதபடி தன் வலிமையால் சிறைப்படுத்தினா. அப்படி என்ன கோபம் என் மேலே என்று கிசுகிசுத்தபடியே அவளின் அத்தனை நரம்புகளையும் மீட்டத் தொடங்கினா. எவ்வளவோ முயன்றும் இயலாமல் இறுதியில் அந்த காதல் ராகத்தோடு இணைந்தாள் நந்திதா. மறுநாள் அவளே எதிர்பாராத இன்ப அதிர்ச்சியை தந்தான் அமர். உணவு பரிமாறியவளிடம் நீயும் உட்காரு, சேர்ந்தே சாப்பிடலாம் என்றா. பாட்டி தொலைபேசியில் பேசிய கதைகள், அனன்யா சைமன் பற்றிய செய்திகள் என்று பகிர்ந்ததில் அந்யோன்யா அதிகமாகியது. இடையில் அவ்வப்போது விலை உயர்ந்த நகைகள், துணிமணிகள் என்று பரிசு பொருட்கள் வேறு. இதைத்தானே அவளும் எதிர்பார்த்தாள். இதே அனுசரணை, இதே பரிவு, இதே பொறுப்புணர்வு. வேறு எதையுமே பெரிதாக நினையாமல் வாழ்வின் கடைசி வரை இது மட்டுமே போதும் என்ற நிறைவு அடைந்திருந்தது அந்த பேதை மனது. தொடர்ந்த நாட்கள் சந்தோஷ இறக்கைகளை கட்டி கொண்டு பறக்க அந்த 2-3 நாட்களாகவே நந்திதாவுக்கு உடல்நிலையில் ஏதோ மாற்றம் இருப்பது தோன்றியது. எதையும் சாப்பிட தோன்றாமல் சதா காலமும் தூங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் என்பது போல தோன்றியது. கூட்டி கழித்து பார்த்ததில் இல்லற வாழ்க்கையின் முழுமையை அடைவதற்கான நிலை அது என்று புரிந்து போனது. நான் அம்மாவாக போகிறேனா? அப்போ அமர் அப்பா. நினைப்பே தித்திப்பாக இருந்தது. வேலை வேலை என்று பகலெல்லாம் ஓடி ஓடி உழைக்கும் கணவனுக்கு இரவில் இளைப்பாறும் கூடாக தான் இருந்து அன்பை வாரி வாரி கொடுத்ததன் பலன் இதோ இப்போது அவளின் சின்ன வயிற்றில். இதோ அவர்களின் உறவு கூட்டில் இன்னும் ஒரு சின்னஞ்சிறு உயிர். இவளைப் போலவே அமரும் சிறு வயதிலேயே பெற்றோரை இழந்து பாட்டியிடமோ ஆயாக்களிடமோ வளர்ந்தவன். அவர்கள் இருவரும் தங்களுக்கு கிடைக்காத பெற்றோரின் அன்பை தங்களின் சின்னஞ்சிறு பிள்ளைகளுக்கு வாரி வாரி வழங்கப் போகிறார்கள். அமரை முதலில் எத்தனை தவறாக எடை போட்டால், ஆனால் அவனோ அவ்வப்போது பரிசுகளாலும் தன் அருகாமையாலும் அன்பை அள்ளி கொட்டுகிறானே. இப்போது அதை அறிந்தால் எப்படி மகிழ்ந்து போவான்? மறுநாளே அருகில் இருந்த மருத்துவரிடம் கர்ப்பத்தை உறுதி செய்த பின் கணவனுக்காக தவம் இருக்க தொடங்கினாள். இந்த ஆனந்தம் தரும் செய்தியை கேட்கவும் அவன் தன் உணர்ச்சியை எப்படி வெளிப்படுத்துவான்? வழக்கம் போலவே சில்மிச சீண்டல்களுடனா அந்த முகத்தில் பெருமிதமும் கர்வமும் எங்கனம் கலந்து நிற்கும். கற்பனையிலேயே பொழுது கழிந்து போனது. ஆனால் அவள் எதிர்பார்த்தபடி அந்த ஆனந்த பொழுது நேரம் கூடி வராமல் எட்டவே நின்றது. உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு என்று மென்மையாக ஆரம்பித்தவளிடம், நானே பயங்கர டென்ஷனில் இருக்கேன், உன் டென்ஷனையும் என் மண்டையில் ஏற்றாத என்றான். பட்டென்று போகட்டுமே என்று விட்டுவிட்டு மறுநாள் தயக்கமாக முன் நின்றவளிடம், உனக்கு என்னதான் பிரச்சனை? தேவை என்றாலும் மேனேஜரிடம் வாங்கிக்கோ, என் நேரத்தை ஏன் வீணடிக்கிற என்று எரிந்து விழுந்தான். மறுநாள் அவள் பேசுவதை கேட்க பொறுமை இல்லாதவனாக 1 வார பயணமாக லிஸ்பன் சென்றான். அமர் எதுவும் அவளிடம் சொல்லாமல் கொள்ளாமல். சலோமி மூலம் விஷயத்தை கேள்விப்பட்ட நந்திதாவோ துடிதுடித்து போனாள். அமர் லிஸ்பனில் இருந்து திரும்பி வந்த பின்பும் நந்திதா அவன் பக்கமே திரும்பவில்லை. ஒரு வார்த்தை என்னிடம் சொல்லி இருந்தால் என்னவா? அதற்கு கூட அவன் மனம் இடம் தரவில்லையா? இப்படி என்னை உதாசீனப்படுத்த எப்படி மனம் வந்தது? மற்றவரின் உணர்வுகளை சிராய்த்து காயப்படுத்துவதில் அப்படி என்ன இன்பம் இந்த மேல் வர்க்கத்திற்கு? தன் அறையே தஞ்சம் என்று முடங்கி கொண்டாள். கூடவே பாடாய்ப்படுத்திய உடல் உபாதைகள் வேறு. எப்போது வருகிறான் எப்போது செல்கிறான் என்று கூட கண்டு கொள்ளவே இல்லை.
அப்படி ஒரு நாள் இரவு மேல் கழுவி விட்டு உடலை சுற்றிய டவலுடன் பாத்ரூமிலிருந்து வெளிப்பட்ட போது அவளின் அரைக்கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தான் அமர். அவனை காணவும் வேலைப்பாடு நிறைந்த அந்த மரத்தடுப்புக்கு பின்னால் பதுங்கினாள். வெடவெடுத்த உடலை சமாளித்து கொண்டவள் என்ன விஷயம் என்று கேட்டாள். நீ தான் சொல்லணும். பதில் வெகு அருகிலேயே தடுப்புக்கு பின்னால் கேட்டது. நான் உடை மாற்றணும், நீங்கள் கிளம்புங்க. என்னையே போக சொல்றியா? அடுத்தவங்க அறைக்கு வர்றது நாகரிகம் இல்லை. ஹா! பெரிதாக சிரித்தவன் அவளை பிடித்து தன் பக்கமாக இழுத்து தன் கை வளைவில் நிறுத்தினான். என்ன இது? என்னை விடுங்க. என்னாச்சு உனக்கு? எத்தனை அருமையான பொழுதுகள் எனக்கு அறிமுகம் செய்தவள் நீ என்றவன் தொடர்ந்து பேசிய பேச்சுக்கள் அந்த நேரத்திற்கு பொருத்தமானவைகளாக இருக்க, ஐயோ கொஞ்சம் நிறுத்துறீங்களா என்று காதுகளை பொத்தினாள். எனக்கு அருவருப்பாக இருக்குது, தயவு செஞ்சு வெளியே போங்க என்றால் கோபமாக. என்ன சொன்ன? மற்றவர்களுக்கு விருப்பம் இல்லாதது அருவருப்பான விஷயம் இல்லையா? அவள் முகத்தையே திருப்பிய விதமும் எடுத்தறிந்து பேசிய பேச்சும் அவனை உசுப்ப. நீ எனக்கு கட்டுப்பட்டவ, இங்கே என் விருப்பத்துக்கு மட்டுமே உரிமை. அப்படின்னா நான் என்ன உங்கள் அடிமையா? அதுக்கு வேற ஆளை பாருங்க என்றவள் மறுபடியும் குளியல் அறைக்குள் புகுந்து கொள்ள முயல எட்டி பிடித்தான். சொன்னனில்ல என் விருப்பத்துக்கு தான் முதலிடம் என்று. சொன்னவன் நடந்து கொண்ட விதத்தில் போராடி தோற்றாள். பூவிதழ் போல நெகிழ்ந்து நிற்கும் உடல் வழக்கத்திற்கு மாறாக விரைப்புடன் நிற்கவும் வேற்றுமை உணர்ந்த முகம் நோக்கியவன் என்னாச்சு டியர் என்றா. வேண்டாம், என்னை விட்டுடுங்க, பிடிக்கல. உளறல்களுக்கு நடுவே மயங்கி சரிந்தாள் நந்திதா. எதுவும் புரியாத சூன்யத்திலிருந்து துள்ளி எழுந்ததைப் போல மயக்கத்திலிருந்து மீண்டவள் படுக்கையிலிருந்து எழுந்தபோது எதிரே ஆழ்ந்த அமைதியுடன் அமர். அவன் அமர்ந்திருந்த தோரணையும் பார்த்த பார்வையும் குறுகுறுப்பை உண்டாக்க மொழியும் முகமும் சரியே இல்லை என்ற நினைப்புடன் படுக்கையிலிருந்து இறங்கினாள். உட்கார் அப்படி என்று அதட்டல் போட்டவன் ஜக்கிலிருந்து பழச்சாறை ஊற்றி கொடுத்தான். அதனை ஒரு மிடறு விழுங்கியவள் மெதுவாக அவனை நிமிர்ந்து பார்த்தாள். என்றான் அதே குரலில். குடி என்று விழிகள் கட்டளையிட்டன. அவள் குடித்து முடிக்கும் வரை காத்திருந்தவன் ஏன் இது பற்றி என்கிட்ட சொல்லலை? நான் சொல்ல வந்தேன், நீங்கள் கேட்க தயாரா இல்லை. என்ன பதில் இது? உன் இஷ்டப்படி நடப்பதற்கான இடம் இது இல்லை. என்ன பேசுகிறீங்க? நான் மட்டும் எப்படி? இதுக்கு நான் மட்டும் பொறுப்பு இல்லையே. கவனமாக இருக்க வேண்டியது தானே. கவனமா? அப்படின்னா உனக்கு புரியல. முன்னெச்சரிக்கையாக இருக்க வேணாம். முன்னெச்சரிக்கையா? சி! வெறுப்பாக முகத்தை சொல்லித்தாள். நான் என்ன? அதுக்கு மேலே பேச விருப்பம் இல்லாதவளைப் போல அமைதியாக இருந்தவளிடம் இப்படியெல்லாம் நீ வந்து நிற்கக்கூடாது என்று தானே அத்தனை பரிசுகளையும் வாரி இறைத்தேன். அவன் ஏதோ சொல்லுகிறான் என்று அசட்டையாக இருந்தவளின் நினைவில் அந்த செய்தி பதிய சில நொடிகள் ஆனது. செய்தி உணர்த்திய உண்மை உரைக்கவும் துடித்து போனாள். இப்போ என்ன சொன்னீங்க? அந்த பரிசு பொருட்களுக்காகத்தானே நீ என்ன? இல்லை, இந்த அரண்மனையில் பரிசு பொருட்களை கொடுப்பதன் அர்த்தமும் மோதிரம் மாற்றுவதின் அர்த்தமும் இதுதான் என்பது எனக்கு தெரியாதே என்றாள் பட்டென்று. உன் புத்திசாலித்தனமான பேச்சாற்றலை கண்டு மயங்க நான் பாட்டியோ அனன்யாவோ அல்ல என்றவன் அவள் முன்னால் வந்து நின்று கொண்டு, இதெல்லாம் எனக்கு பிடிக்காதது. எனக்கு பிடிக்காத எதையும் நான் சகித்து கொள்ள மாட்டேன். இப்போ இதை என்ன பண்ணணுமோ அதை நீ கண்டிப்பாக பண்ணணும். மீண்டும் இதை பற்றிய செய்தி காதில் விழுந்தால் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் என்று அவன் கோபமாக பேச அமரின் மறுபக்கத்தை அன்றுதான் பார்த்தாள் நந்திதா. கையில் திணிக்கப்பட்ட ரூபாய் நோட்டுக்கட்டு நெஞ்சில் சுமக்க முடியாத பாரத்தை ஏற்றியது. முதலில் தனக்கென்று ஒதுக்கப்பட்ட அந்த சிறிய வீட்டிலேயே மீண்டும் அடைக்கலமானாள் நந்திதா. இந்த 5-6 மாதங்களாக அத்தியாவசிய தேவையின்றி வேறு எதற்காகவும் அவள் வெளியே வந்ததே இல்லை. இடையில் ஒரு முறை அமர் விசை காய்ச்சலில் விழ செவிலி என்ற முறையில் பணிவிடை செய்ததோடு சரி. அவனை பார்த்தே மாதங்கள் ஆகியிருந்தன. அவனும் அவளின் மனநிலையில் இடையிட விரும்பாமல் விலகியே இருந்தான். ஏன் இப்படி என்று சந்தேக பார்வை எழுப்பிய வேலையாட்களிடம், சலோமி, அண்ணன் அப்பப்போ வெளியூர் போகிறார் இல்லை, அக்காவுக்கு அங்கே தனியாக இருக்க பயமாக இருக்காது, இங்கே நாமெல்லாம் இருக்கோமே அதுதான் என்று அழகாக சமாளித்தாள். பாட்டி தொலைபேசியில் தொடர்பு கொள்ளும்போது தன் வயிற்று சுமை பற்றி மூச்சு விடவே இல்லை நந்திதா. உரிமைப்பட்டவனே வேண்டாத சுமையை கலைத்து விடு என்று சொன்ன பிறகு மற்றவர்களை எந்த அளவு நம்ப முடியும்? வீட்டு உறுப்பினர்களின் குணநலன்கள் பற்றி தெளிவும் அவர்களின் கலாச்சாரம் பற்றிய சந்தேகங்களோ இன்னும் பிடிபடவே இல்லையே. கட்டிய மனைவியாக கடமையை நிறைவேற்றியதற்கு சன்மானம் கொடுத்து கணக்கு தீக்கிறான் கணவன். தன் வாரிசை விருப்பமில்லாத அக்ரிணையாக விளக்குகிறான். என்ன குடும்பம் இது? என்ன பண்பாடு? திருமணம் முடிந்த கையோடு கணவனிடம் மகளை ஒப்படைத்துவிட்டு தன் படிப்பை தொடர சென்று விட்ட அனன்யா மறந்தும் ஒரு போன் செய்ய மாட்டா. அமர் வெளியே செல்லும் தகவல்களை சலோமி மூலம் கேட்டறிந்து அந்த நாட்களில் தான் சுதந்திரமாக வெளியே வர முடிந்தது அவளால். அன்றும் அப்படித்தான். அண்ணன் வர ஒரு வாரமாகும் என்றிருந்தாள் சலோமி. அவளின் பெற்றோரும் உறவுமுறை திருமணம் என்ற பெயரில் ஊர் பக்கம் சென்றிருந்தனர். மருத்துவர் நந்திதாவிடம் ஸ்கேன் பண்ண சொல்லி இருந்ததால் டவுன் பக்கம் செல்ல வேண்டியிருந்தது. அவள் எவ்வளவோ மருத்துவம் சலோமி கேட்டாலே இல்லை. எப்படிக்கா தெரியாத ஊரில் இந்த வயிற்றோட எங்கே அலைவீங்க? வீட்டில் தான் யாரும் இல்லையே, நானும் உங்கள் கூட வர்றேன்.
இல்லை சலோமி, வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் நீ வர்றதும் நல்லதுக்கு இல்லை. அதுதான் தோட்டக்கார அண்ணன் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாருல்ல. இந்த சாமு பயல் கூட நன்றாக கார் ஓட்டுவான். நம்ம அரண்மனை காரில் போய் சீக்கிரமாக திரும்பி வந்துடலாம். அரண்மனை காரா? பதறியவளிடம், உங்களுக்காக தானே போகிறோம், அதுவும் மருத்துவமனைக்கு தானே, மேனேஜர் ஒன்றும் சொல்ல மாட்டார் என்று அவள் சமாளிக்க, சின்ன பெண்ணின் பேச்சை கேட்டு புறப்பட்டது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் என்பது திரும்பி வந்தபோது புரிந்தது. மூவரையும் சுமந்தபடி அந்த காம்பவுண்டுக்குள் கார் நுழைந்தபோது வெளி வராண்டாவில் மூர்க்கம் பிடித்த எருது போல நின்று கொண்டிருந்த அமர். ஐயோ, இவர் எப்போ வந்தார்? பெண்கள் இருவருக்குமே நடுநடுங்கி போக வண்டியிலிருந்து இறங்கிய சலோமி அவனை நோக்கி செல்ல, அடர்த்தியான மரங்களின் இருட்டில் பம்மினாள் நந்திதா. சாரிண்ணா, நீங்கள் இன்றைக்கி வருவீங்கன்னே தெரியாது. இந்த இரவு வேளையில் எங்கே போயிட்டு வரீங்க? வீட்டில் ஆள் இல்லைன்னா இப்படித்தான் ஊர் சுற்றுறதா? யார் கொடுத்த தைரியம் இது? ஐயோ, அப்படி இல்லைண்ணா, அக்காவை கூட்டிகிட்டு மருத்துவமனைக்கு போனோம். உன் விளக்கமெல்லாம் எனக்கு தேவையில்லை. இப்படி அதிக பிரசங்கித்தனமாக நடக்கிறது இதுவே கடைசியாக இருக்கட்டும். நீ அரண்மனை உறுப்பினர்களுக்கு மட்டும்தான் பணியால், புரிந்துதா? இங்கே ஒரு காப்பி கொடுக்க ஆள் இல்லை. மற்றவங்களுக்கு ஊழியம் செய்ய போயிட்டீங்களா? சாரிண்ணா, இனிமேல் யாராவது இப்படி அதிகமாக சலுகை எடுத்துக்கொண்டால் நடப்பதே வேற. மிரட்டி அவனின் பார்வை நிழலோடு நிழலாக பதுங்கியபடி நின்றவளின் பக்கமே நிலைத்திருந்தது. அதோடு விடவில்லை அமர். பதுங்கிய முயலை கவ்வி பிடிக்க காத்திருக்கும் வேங்கை போல அங்கிருந்த இருக்கையிலேயே அமர்ந்து விட்டான். இப்போது மொட்டைப்பாறையின் உச்சி வெயிலில் நிற்பது நந்திதா தான். அன்று உன் வயிற்று பிள்ளைக்கும் எனக்கும் சம்பந்தமில்லை, அதை கலைத்து விடு என்று பணத்தை வீசியவனின் முன்னால் என்ன பாரு, என் வைத்த பாரு என்று எப்படி போய் அவளால் நிற்க முடியுமா? மருத்துவமனைக்கு போய் வந்ததற்காக இந்த காட்டுகிறான். அவன் அறியாமல் வளரும் இந்த பிள்ளையை பார்த்தால் என்ன பாய்ச்சல் பாய்வானோ? நினைத்து பார்க்கவே பயமாக இருந்தது. என்றாவது ஒரு நாள் இப்படி சிங்கத்தை அதன் குகையிலேயே சந்திக்க நேரும் என்றாலுமே எதிர்பாராத இந்த நிகழ்வு என்ன விளைவுகளை ஏற்படுத்தப் போகிறதோ தெரியவில்லையே என்ற கலக்கம் அவளுக்கு அதிகமாகியது. அவள் இப்போது அவளின் இருப்பிடத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் அவனை தாண்டித்தான் போக வேண்டும். எவ்வளவு நேரம்தான் இந்த இருட்டில் பதுங்கி நிற்க முடியும்? இன்னும் 15 நாளில் குழந்தையே பிறந்துவிடும் என்றார் மருத்துவர். ஸ்கேன், பரிசோதனை, அது இது என்று அலைந்ததில் துவண்டு போயிருந்த உடம்பு இப்போது ஏற்பட்ட மன உளைச்சலில் இன்னும் களைப்படைய தொடங்கியது. அவளின் நிலையை புரிந்து கொண்ட சலோமி அமருக்கு சிறு சிறு பணிவிடைகளை செய்யும் சாக்கில் அவ்வப்போது வந்து அந்த இருட்டை வெறித்துவிட்டு போனாள். ஐயோ, அக்கா பாவம், ஏற்கனவே டயர்டாக இருக்கா. அவள் பரிதவித்து கொண்டிருந்த நேரம் ஹாலில் இருந்து அவனின் மொபைல் அலறியது. அவன் உள்ளே சென்ற அந்த நிமிடத்தை பயன்படுத்தி கொண்ட நந்திதா வேகமாக பக்கவாட்டு பாதையில் சென்றபோது வளவளப்பாய் காலில் ஏதோ இடர அம்மா என்று அவள் துள்ளி குதிக்க, அந்த தருணம் அவள் வாழ்க்கையில் சந்தித்த மிக மோசமான நேரம். துள்ளி குதித்தபடி சரிய இருந்தவளை தாங்கி பிடித்த அந்த கரங்களுக்கு சொந்தமான முகத்தை மிக அருகே பார்க்கவும் மயக்கம் ஏற்படாத குறைதான் அவளுக்கு. கடவுளே, இப்படியா என்னை சோதிக்க வேண்டும்? எங்கிட்ட இருந்து தப்பி ஓடிவிடலான்னு பார்க்குறியா? அந்த இருட்டில் கேட்டவனின் முகபாவனை புரியாவிட்டாலும் குரலில் இருந்த உணர்வு புரிந்தது. இத்தனை அனுபவங்களில் இப்படி ஒரு வீம்பு பிடித்தவனை நான் பார்த்ததே இல்லை. இவன் என்ன சொல்கிறான்? அனுபவங்களில் என்றா? என்னையும் அவன் அந்தப்புறத்து நாயகிகள் வரிசையில் சேர்த்து வைத்திருக்கிறானா? என்ன உனக்கு அப்படி ஒரு கோபம்? எனக்கு பிடிக்காத காரியத்தை அந்த மோனா போல நீயும் செய்து குழந்தை அது இது என்று உங்கள் எல்லாருக்குமே இது ஒன்று தான் வழியா? நான் தான் நீ விரும்பிய போதெல்லாம் பணம் தர தயாராக இருந்தேனே, பிறகு ஏன் அதே ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு கோபமடைய செய்ய வேண்டும்? சொல்லு. பதில் ஏதும் சொல்லாமல் சொல்லும் நிலையிலோ அவள் இருந்தாளா? இதை பார்ப்பெண்ணே, உன் பெயர் என்ன? பாட்டி ஏதோ சொல்லுவாங்களே, பழங்கால அரசகுமாரர்கள் கூட இப்படித்தான் ராணிகளின் பெயர்களை மறந்திருப்பார்களோ? தசரத மகாராஜாவுக்கு 60,000 மனைவிகளாமே. இதோ பார்ப்பெண்ணே, நான் வெறுக்கும் முதல் காரியம் இந்த கர்ப்பம், குழந்தை, அப்புறம் வாரிசு, அது இது பேரம் 4-5 முறை இப்படிப்பட்ட குழப்பங்களை தீர்த்து விட்டது. ஆனாலும் உன்னை வித்தியாசமானவள் என்று தான் நினைத்தேன். உன்னோடு நான் பகிர்ந்து கொண்ட அந்த என்றவனின் சரச பேச்சில் நந்திதாவின் இதயத்தில் இரத்தத்தை வரவழைத்தது. லிசி அப்போது எச்சரித்தாள், உன்னை சென்டிமெண்டில் பாய்சன் என்றால். ஆனால் நீ நடந்து கொண்ட முறை உன் மேலே எனக்கு இருந்த பல அபிப்பிராயங்களை மாற்றியது. அந்த கடுஞ்சுரத்தில் நீ என்னை கவனித்த விதம், உன் பணியில் நீ காட்டிய கடுமையுணர்வு. நீ வித்தியாசமானவள் பெண்ணே. பாட்டியையும் அனன்யாவையும் தவிர என் குடும்ப அங்கத்தினர் யாருமே உன் மேலே நம்பிக்கை கொள்ளவில்லை. நானும் சூடுபட்ட பூனையாக என்றவன் சில நொடிகள் மௌனமாக இருந்தான். பூர்ணிமா பற்றிய பழைய நினைவுகளின் தாக்கம் அவனுள் பலமான காயத்தை ஏற்படுத்தியிருந்தது. நான் போகணும். நந்திதா தலை குனிந்தபடியே முணுமுணுத்தாள். ஒரு உண்மை தெரியுமா? உன்னிடம் நான் பெற்ற அந்த உன்னதமான அனுபவங்களுக்கு பிறகு என்னால் வேற யாரையும் நிஜம் பெண்ணே, நீ தயாரித்து தரும் அந்த சுவையான இரவு பானத்துக்காக நான் காத்திருக்கிறேன் என்றான்.
உனக்காகவும் தான் என்றான் ஒரு மாதிரி குரலில். நந்திதா உடலெங்கும் பரவிய நடுக்கத்தை சமாளிக்க பெரும் பாடுபட்டாள். சாரி என்று என்ன பேசுவதென்றே தெரியாமல் முணுமுணுத்து விட்டு நகர்ந்தவளை இழுத்து பிடித்து அணைத்தவன் ஏதோ வித்தியாசம் உணர்ந்து பார்வையை கீழிருக்க அதுவரை மறைந்திருந்த நில ஒளி வெட்ட வெளிச்சமாக அவளின் மேடிட்ட வயிற்றில் படர்ந்தது. வெஸ்ட் கோஸ்ட் ரயிலில் வழக்கம் போலவே கூட்டம் மழை மோதியது. அதுவும் மழை காரணமாக பல மணி நேர தாமதம் வேறு. முன்பதிவு செய்யப்படாத சாதாரண பெட்டியில் கூட்டம் முண்டி அடித்ததால் நந்திதாவின் நிறைமாத கர்ப்பிணி நிலையை உணர்ந்து டிடிஆர் முன்பதிவு பெட்டியின் வாசல் அருகே அமர்ந்து கொள்ள அனுமதி அளித்தார். மழையும் குளிரும் வாட்டிய அந்த சூழ்நிலையில் பாத்ரூம் அருகே சுவரை ஒண்டியபடி கால் நீட்டி சாய்ந்தவாறு கண்மூடியவள் நிறை மாதத்தில் வரும் அனைத்து உடல் உபாதைகளிலும் பெரிதும் அவதிப்பட்டாள். நிமிடம் நேர கூட கண்மூட முடியவில்லை. ஒரு வழியாக ரயில் கோவையை அடைந்தபோது மணி நள்ளிரவை தொட்டிருந்தது. பிளாட்பார பெஞ்சில் அமர்ந்தவள் இப்போது எங்கே செல்வது? எந்த தைரியத்தில் இப்படி ஒரு சூழலில் அங்கிருந்து புறப்பட்டு வந்தேன்? பூனைக்கு பயந்து பொறியில் மாட்டிய கதையாக ஆகிவிடுமோ? கோவையில் அவளுக்கு தெரிந்த ஒரே நபர் சிஸ்டர் ஆனி. அவரும் தன் பணி காரணமாக ரோம் சென்று விட்டார் என்ற செய்தி கேட்டதில் இருந்த பாதி உயிரும் உடலை விட்டு போயிருந்தது. இப்போது எங்கே செல்வாள்? பெய்து கொண்டிருந்த அடைமழையில் வயிற்றுப்பிள்ளையோடு போக்கிடமற்று தன் சொந்த ஊருக்கே சென்று விடலாமா என்ற ஐடியா கொடுத்த மனதை திட்டி தீர்த்தாள். பெரிய இவ மாதிரி வாழ்ந்து காட்டப் போவதாக சவால் விட்டு கொண்டு ஊரை விட்டு வந்துவிட்டாள். இப்போது இப்படி ஒரு நிலையில் எப்படி ஊரார் முகத்தில் விழிப்பது? கொஞ்சம் நஞ்சமா அனுசரணையோடு இருந்தார்கள் கூட ச போ என்று விரட்டுவார்களா? இப்படி எங்கே போய் கேட்டொழிந்து வந்திருப்பவளே அந்த ஊரு புல் பூண்டு கூட மதிக்காது. ஏனெனில் அவசர கதியில் நடந்த அந்த திருமணம் பற்றி பல சந்தேகங்கள் அவளுக்கே இருக்க அதன் ஸ்திரத்தன்மை பற்றி அவள் யாரிடம் சொல்ல முடியும்? உள்ளுக்குள் புரட்டி போட்டு கொண்டிருந்த பெரும் புயலின் பாதிப்பால் சுற்றுப்புறம் பற்றிய எந்த சுரணையுமே இல்லாமல் அப்படியே உறங்கி போனாள். பலவித கற்பனைகள் நிகழ்வுகளின் சுழலில் சிக்கி சின்ன பின்னமாகி கொண்டிருந்த மனது எப்போது தெளிந்ததோ தெரியவில்லை. ஊசியாக குத்திய குளிரும் முதுகு வலியும் சேர்ந்து பின்னி எடுக்க விழி தெளிந்தவள் காப்பி கேனுடன் வந்தவனிடம் ஒரு காப்பி என்றாள். காப்பிக்காக காசை கொடுக்க பையை தேடிய போதுதான் பை இருந்த இடத்தில் இருந்த வெறுமை இதயத்தை தாக்கியது. ஐயோ, என் பை இங்கே தானே வச்சேன். சுற்றுமுற்றும் தேடினாள். இவளைப் போலவே 4-5 பேர் பெஞ்சுகளில் நீட்டி கிடக்க அங்கும் இங்குமாக ஓடினாள் பரிதவிப்புடன். காப்பிக்காரன் பைத்தியம் என்று திட்டிவிட்டு நகர ஐயோ ஐயோ என்று தலையில் அடித்தபடி அழுதாள். நான் என்ன செய்வேன்? கையில் 1 ரூபா கூட இல்லையே. என்னை இப்படியே பிச்சை எடுக்கும்படி வச்சிட்டானே அந்த ஆண்டவன். இருந்த சொச்ச நகையும் பாஸ்புக், கிரெடிட் கார்டு, தேவையான பணம் எல்லாமே அதில் தானே இருந்தது. எல்லாமே போச்சே. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? என் பிள்ளையோடு இந்த ஸ்டேஷனில் நான் பிச்சை எடுக்க வேண்டுமா? ஒரு சமஸ்தானத்தின் வாரிசை என்னுடைய வரட்டு வீம்பால் இப்படி ஒரு நிலைக்கு கொண்டு வந்து விட்டேனே. இனிமேல் என்ன நிலை? அங்கிருந்தால் வேண்டாத வரவான என் பிள்ளையை கொன்று விடுவார்கள் என்று தானே இங்கே தப்பி வந்தேன். அமருக்கு தெரியாமல் வளர்ந்து வரும் இந்த பிள்ளையே அவன் அறிந்த அந்த இரவு. அவன் முகத்தில் அதிர்ச்சியோடு வெளிப்பட்ட கோபம். என் பேச்சையும் மீறி உனக்கு எத்தனை அசட்டு துணிச்சல் என்று கேட்ட விழிகள் எல்லாமே சேர்ந்துதானே இரவோடு இரவாக அவளை அந்த ஊரை விட்டே துரத்தியது. திக்கு தெரியாத காட்டில் அடர் இருட்டில் நிற்பது போல தன்னந்தனியாக நின்று கதறி அவளை கடந்து சென்ற ஓரிருவர் அவளை ஏதோ விசித்திர பிராணி போல பார்த்துவிட்டு நகர ஒரு பாட்டி அருகே வந்து ஏந்தாயி வயிற்று பிள்ளைக்காரி இப்படி அலற என்னாச்சு என்று கேட்டால் ஆதரவாக. வறண்ட நஞ்சையில் விழுந்த ஒற்றை மழை துளி போல தன்னை தீண்டிய அன்பு வாசனையில் ஒரு கணம் கிறங்கி போனவளாக நிமிர்ந்தாள். தன் முகத்தை வாஞ்சையாக பார்த்தபடி நின்ற அந்த பாட்டியிடம். பாட்டி என்றால் உணர்ச்சி பெருக்குடன். என்னையா பாட்டி, என் பைய காணோம். எல்லாமே அதில் தான் இருந்தது. யார் எடுத்தாங்கன்னே தெரியல அழுதாள். உன் புருஷன் எங்க? உங்கூட இருந்தாரு? யாரு? உன் கால் மாட்டில் ஒருத்தன் இருந்தானே உன்னையே பார்த்தபடி. இல்லையே, எனக்கு யாரும் இல்லையே. அட, நான் சந்தேகப்பட்டது சரியாக தான் போச்சு. பிள்ளை கிளி மாதிரி இருக்க இந்த பையன் கோட்டா மாதிரி இருக்கிறானேன்னு நினச்சேன். அந்த நாய் தான் எடுத்துகிட்டு போயிருக்கணும். உன் மேலே நலிவு விழுந்த சால்வையெல்லாம் எடுத்து போத்தி விட்டானேம்மா. அதுலெல்லாம் நம்பிட்டேன் நான். நீ வேற அசந்து கிடந்தியா? சரி விடு, அதுக்கு போய் ஏன் அலற? முழிச்சு கிடந்தாலே அமுக்கிட்டு போவானுங்க. பொல்லாத உலகம் இது. அழாதையா என்ற பாட்டி, நீ எந்த ஊருக்கியா போகணும் என்று கேட்டாள். தெரியல பாட்டி. ஏய்யா, பெற்றவங்க யாரும் இல்லை? அழுகையினுடைய தலையாட்டினாள். உன் புருஷன்? பதிலே பேசாமல் தலை கவிழ்ந்தாள். ஏமாந்துட்டியா? பார்த்தா படித்த பிள்ளை மாதிரி இருக்கிறியே. எதை சொல்வாள்? இந்த நாள் வரைக்கும் அவள் வாழ்வில் நடந்து கொண்டிருக்கும் நிகழ்வுகளை பற்றிய
தெளிவு அவளுக்கே இன்னும் புரிப்படவில்லை. சரி அதை விடியா, இப்போ எங்கே தான் போக போகிற? தெரியலையே பாட்டி, நான் செத்து போயிடுறேன் பாட்டி. அடி அசடே, அதுக்காகவா இத்தனை கஷ்டங்களை தாண்டி இதை வளர்த்து வச்சிருக்கிற? இருக்கிறவனுக்கு ஒரு வழி, இல்லாதவனுக்கு 1000 வழி. இப்போ தூங்கு, விடியட்டும், ஏதேனும் வழி பிறக்கும் என்று பாட்டி அவள் சாய்ந்து கொள்ள வழிவகை செய்து கொடுக்க பாட்டி என்று அழைத்தாள். என்னையா என்றவளிடம், ரொம்ப பசிக்குது பாட்டி, ஒரு காப்பி வாங்கி தரீங்களா என்று கேட்பதற்குள் கூனி குறுகி போனாள். அவள் பசியை தாங்கி கொண்டாலும் வயிற்றில் இருக்கும் பிள்ளையும் சும்மா இருந்து விடுமா? பசியால் உருண்டு பிறண்டு கொண்டிருந்தது. காப்பியுடன் 2 பன்னும் வாங்கி கொண்டு வந்தாள் பாட்டி. நான் சொல்கிறத கேட்குறியா? நேரமாத வயிற்ற வச்சுக்கிட்டு எங்கன போவ? அதோ அந்த மலை மேலே தான் எங்கள் ஊர். மலைவாழ் மக்களான எங்கள் காட்டை காப்பாற்ற போகிறோம்னு அப்படியே பெயர்த்து எடுத்து வேறு ஊரில் நட்டுட்டானுங்க. இப்போ காட்டுக்கும் போக முடியாமல் நகர சூழலுக்கும் பொருந்தாமல் நடுவில் கடந்து திண்டாடிட்டு கிடக்கிறோம். நான் இந்த ரயிலில் பழம் விற்க வருவேன். ரயில் பிந்தியதால் எங்கள் ஊருக்கு போக முடியல. காலையில் தான் இனிமேல் வண்டி. அதான் இங்கேயே படுத்துட்டேன். நேரத்துக்கு போக முடியலன்னு புலம்பிக்கிட்டு கிடந்தேன். ஆனால் அதுவும் நல்லதுக்கு தான் இருந்திருக்கு. எங்களுக்கெல்லாம் உதவ எங்கள் டாக்டர் அம்மா அவங்க புருஷனோட எங்கள் கூடவே தங்கியிருக்காங்க. எங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் அவங்க தான் பிரசவம் பார்ப்பாங்க. நீ அங்கே வந்து நல்லபடியாக பிள்ளைய பற்றி எடுத்துக்கிட்டு அப்புறமா ஒரு வழியை பார்த்துக்கிட்டு போ. என்ன நான் சொல்கிறது என்றாள். வேணாம் பாட்டி, உங்களுக்கு ஏன் சிரமம்? என்னையே இந்த ஊர் தர்மாஸ்பத்திரி வாசலில் மட்டும் விட்டுட்டு போயிடுங்க, நான் பார்த்துக்கிறேன். பாத்தியா, இந்த பாட்டி மேலே நம்பிக்கை இல்லைல்ல? மாற்று துணியே நயா பைசாவோ இல்லாமல் என்ன பண்ணுவே? இப்போ கடவுள் விட்ட வழின்னு எங்கூட வந்துடு. நந்திதாவுக்கும் அதுதான் இப்போதைக்கு தனக்கான திறந்திருக்கும் வாசல் என்பது புரிந்து போனது. மறுவாரமே அழகான ஆண்மகனை பெற்றெடுத்தாள். பேரனை கண்ட ஆனந்தத்தில் பாட்டிக்கு 10 வயது குறைந்து விட்டதை போல ஒரு உற்சாகம். மருத்துவ தம்பதியர் தன்னலம் மறந்து பணியாற்றி கொண்டிருக்க அவர்களோடு தன்னையும் இணைத்து கொண்டதில் நந்திதாவுக்குள் ஒரு புது உலகம் பிறந்தது. அமரின் அச்சு போல இருந்த சத்யன் எல்லா வேதனைகளுக்கும் வடிகாலாக ஆனா. சில தன்னலவாதிகளால் தங்களின் சுயத்தை இழந்திருந்த அந்த பூர்வ குடிகள் தாயையும் மகனையும் தங்கள் வீட்டு செல்வங்களாகவே பார்த்தனர். அக்கம்பக்கம் கிராமங்களுக்கும் இவளின் சேவை தேவைப்பட்டதால் ஓய்வெடுக்க நேரமின்றி ஓடிக்கொண்டே இருந்தாள் நந்திதா. அதுவும் மழைக்காலம் என்றால் பெரும் சவால்தான். போக வர அவள் ஒரு மிதிவண்டியை பயன்படுத்தினாலும் பெரும்பாலான மலைப்பாதைகளில் நடந்தே செல்ல வேண்டியிருந்தது. தன்னையும் தன் மகனையும் உயிரோடு காப்பாற்றி பாதுகாத்து வரும் அவர்களுக்கு உயிர் உள்ளவரை உழைக்க வேண்டும் என்ற வேட்கை உடலெங்கும் பரவியிருந்தது. 2 வருடங்களாக தெளிந்த நீரோடை போல போய்க் கொண்டிருந்த அவளின் வாழ்வில் திடீரென்று காற்றாற்று வெள்ளம் போல அந்த குறுக்கீடு ஏற்பட்டது. நந்திதா வீட்டை விட்டு சென்ற 4-5 நாளிலேயே அபூர்வமாக மதியமே வீடு திரும்பியாமல் சாப்பாடு எடுத்து வைக்க சலோமியிடம் அவ எங்கே என்று கேட்டான். யாருன்னா, அதுதான் அவ பாட்டியோட நர்ஸு. நந்திதா அக்காவா? நந்திதா. இன்று தான் அவள் பெயரையே தெரிந்து கொண்டது போல ஆச்சரியமாக முணுமுணுத்தான். அக்கா ஊருக்கு போயிட்டாங்கண்ணா. ஊருக்கா? எங்கே? எனக்கு தெரியாதுண்ணா, பிரசவத்துக்காக போகிறேன்னு சொன்னாங்க. என்கிட்ட ஏன் சொல்லலை? அக்கா சொல்லியிருப்பாங்கன்னு நினச்சேன். நீங்கள் கேட்டால் அந்த வீட்டு சாவி மட்டும் கொடுக்க சொன்னாங்க. நந்திதா சொல்லாமல் கொள்ளாமல் அதுவும் அப்படிப்பட்ட நிலையில் சென்றது அவனை பாதித்ததோ என்னவோ. அந்த வீட்டை தர என்றான். சலோமி வீட்டை திறந்து ஜன்னல்களை திறந்து விட்டபோது வந்தவன் மேஜை மேல் வைக்கப்பட்டிருந்த பொருட்களை பார்த்து குழம்பி போனான். அவன் அவளுக்கு அளித்த பரிசு பொருட்கள் எல்லாமே அடுக்கப்பட்டிருக்க தனக்கான பொருட்களை மட்டுமே எடுத்து சென்றிருந்தாள் நந்திதா. கூடவே இருந்த பேப்பரில், இந்த வேலைக்காரியாலோ வேலைக்காரியோட பிள்ளையாலோ உங்களுக்கோ உங்கள் குடும்பத்துக்கோ எந்த பிரச்சனையும் வராது. எங்கள் காற்று கூட உங்கள் மேலே இனிமே படாது. அந்த தூரத்துக்கு நாங்கள் போக போகிறோம். எங்களால் ஏற்பட்ட இடையூறுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன், போகிறேன். கடிதம் தந்த செய்தியும் வார்த்தைகளில் இருந்த வலியும் தன்னை இந்த அளவு பாதிக்கும் என்று அமர் நினைக்கவே இல்லை. சலோமி, அவள் ஊர் எதுன்னு தெரியுமா? தெரியாதண்ணா. அவள் அப்பா அம்மா குடும்பம் அவங்க எங்கே இருக்காங்க? அக்காவுக்கு யாருமே இல்லைண்ணா. சின்ன வயசில் பாட்டி, அப்புறம் வேண்டாத விருந்தாளியா அத்தை வீட்டில் சில நாள் அப்படின்னு. என்ன, அவளுக்கு யாரும் இல்லையா? ஆமாண்ணா என்று சொன்ன சலோமிக்கு அழுகை முட்டி கொண்டு வந்தது. இந்த அக்கா அண்ணனுடன் சண்டை ஏற்பட்டதால் பிரிந்து சென்றாளா? யாரும் இல்லாதவள் எங்கே சென்றிருப்பாள்? சலோமிக்கு என்று இருந்த பார்சலில் புதிய ஆடைகளும் அக்காவின் அன்பு பரிசும் என்று ஒரு மோதிரமும் இருந்தது. இனி அக்கா வரவே மாட்டாள் என்று புரியவும் தாங்காமல் அழுதவள் பின்பக்க கதவை திறந்தாள். பின்பக்கமிருந்து பார்த்தால் கடல் நன்றாக தெரியும் என்பதால் நந்திதா எப்போதுமே அந்த திண்டில் தான் அமர்ந்திருப்பாள். அதே நினைவில் வந்தவள் சுவரோடு கட்டப்பட்டிருந்த குப்பை தொட்டியில் எதேச்சியாக பார்த்தபோது அந்த பிரவுன் நிற புத்தகம் கண்ணில் பட அதை எடுத்தாள். அக்கா யாருக்கும் கஷ்டம் தரக்கூடாது என்று குப்பைகளை அவளே ஒழித்திருக்கிறாள்.
சலோமி கொடுத்த அந்த டைரியை சில நிமிடங்கள் அப்படியே பார்த்து கொண்டிருந்த அமர். அட்டையை திருப்பிய போது உள்பக்கம் அழகான சிரிப்புடன் அமரின் படம். அதை பார்க்கவும் ஏதோ உந்துதல் ஏற்பட வாசிக்க தொடங்கினான். முதலில் வெற்று வார்த்தைகளால் சுவாரஸ்யமின்றி தொடங்கிய வாசிப்பு பக்கங்கள் புரள புரள அமர காவியமாக விரியத் தொடங்கியது. டைரி எழுதி பழக்கமில்லாத என்னை எழுத தூண்டியதே காதல்தான். உன்னை முதலில் நான் உணர்ந்தது எப்போது? நான் அந்த அதிசயத்தை பார்த்து வியந்து நின்ற அந்த கணம். பழச்சாற்றை கொட்டியதில் லிசி என்னை காய்த்து கொண்டிருந்த நேரம். இளநீல நிற சட்டை, கருப்பு வண்ண பேண்டில். இவர்தான் சலோமி, அடிக்கடி வானுயரம் புகழ்ந்து தள்ளும் அமர் அண்ணனா? அவள் சலோமிக்கு மட்டும்தான் அண்ணன். உலக அதிசயங்களை என்னிடம் பட்டியலிடச் சொன்னால் 1 அமர், 2 அமர், 7 அதுவும் அமர் மட்டுமே. இன்று அமரின் கண்களில் நான் அதை பார்த்தேன். தேவாலய திருவிழாவில் பாட்டியுடன் நான் சேலையில். ஆனால் நான் அவரின் கண்களில் கண்டது கற்பனையா அல்லது பிரம்மையா? அவர் மாடியில் உடற்பயிற்சி செய்யும் அந்த அரை மணி நேர தரிசனம் யாருக்காகவும் நான் விட்டுத்தர முடியாத பொன் தருணம். இன்று இந்த லிசிக்கு என்னாயிற்று? அவள் தமையனை மயக்க நான் திட்டம் போடுகிறேனா? அடி பைத்தியமே, உன் தமையன் அல்லவா மயக்க மருந்து நிபுணராக இருக்கிறார். அந்த பூர்ணிமா எனக்கு எவ்வளோ பெரிய கொடுப்பினியை விட்டு சென்றிருக்கிறாள். அவள் நல்லவளாக, அமரின் உண்மையான மனைவியாக. வேண்டாம், நினைத்து பார்க்கவே என் இதயம் துடித்து போகிறது. நல்ல வேளை அவள் அப்படி ஒரு துரோகத்தை செய்யவில்லை என்றால் என்னால் எப்படி என் அமரை நேசிக்க முடியும்? என் கற்பனை முழுக்க அவரை எப்படி சுதந்திரமாக உலாவ விட முடியும்? அம்மா தாயே, முடிந்தால் உனக்கு கோவில் கட்டுகிறேன். என் அமரை எனக்காக விட்டுக்கொடு. பாட்டி எப்படி இப்படி ஒரு முடிவு எடுத்தார்? பேரனும் பாட்டியும் பேசி கொண்டதால் தான் அவர் என்னை அவரது அறையில். அதற்கு மேல் அதை பற்றி எழுத வார்த்தைகள் கிடைக்கவே இல்லை. அது என் இதயம் உணர்ந்த கண்ணி தீண்டல். என் உயிர் பிரியும் வரை விட்டு பிரியாத அற்புத சிலிர்ப்பு. எட்ட இருந்து ரசித்த நிலா என் கையகப்பட்டது எப்படி? இந்த அற்புதம் எவ்வாறு நிகழ்ந்தது? எனக்கு பிடிக்கவில்லை அமர். அந்த அற்புத இரவின் சந்திப்பு. உன் நேசத்தை மட்டும்தானே நான் யாசித்து நிற்கிறேன். ஆனால் உன் நினைப்பில் அது துளி கூட இல்லையே. ஏன் அமர் இப்படி ஒரு சஞ்சலம் எனக்குள்? பணம், பொருள், இதை யாசித்தா உன்னை சம்மதித்தேன். ரொம்ப வலிக்குது அமர். என் பிள்ளை உனக்கு அசிங்கமாக இருக்கிறதா அமர்? சாரி, ஒரு வேலைக்காரியினுள் உன் உயிர். இப்படி ஒரு சங்கடத்தை உனக்கு தந்ததற்காக என்னை மன்னித்து விடு. இதற்கு மேல் என்னால் எழுத முடியவில்லை. மனது ரொம்ப கனமாக இருக்குது. என் உணர்வுகள் செயல் இழந்து விட்டன போலும். தொடர்ந்து பல பக்கங்கள் வெறும் கண்ணீர் துளிகளால் காய்ந்து கிடக்க அவை சொல்லும் செய்திகளை அவன் இதயம் மௌனமாக கேட்டுக்கொண்டிருந்தது. இன்று மறுபடியும் அமரின் விழிகளில் அந்த வலியை பார்த்தேன். அவமானத்தில் சிவந்த அந்த விழிகள். சாரி அமர், உன்னை போன்ற ராஜகுமாரன் இந்த வேலைக்காரியின் நிழலை கூட தொட தகுதி இல்லாதவன். தகுதி பார்க்க வேண்டுமே. இப்படி ஒரு சங்கடம், குற்ற உணர்வு உனக்கு வரக்கூடாது என்று தான் ஒதுங்கியிருந்தேன். ஆனால் விதி. சாரி அமர், உன் பார்வை, அந்த நில ஒளியில் என் வயிற்றில் படர்ந்த அந்த இரவு. எவ்வளவு அதிர்ச்சி உன் விழிகளில். இதற்கு மேலும் உன்னை வேதனைப்படுத்த என் மனசாட்சி இடம் கொடுக்கவில்லை. போகிறேன், நிரந்தரமாக, கடந்து போகும் மேகமாக. இன்று பக்கத்து கிராமத்துக்கு செல்ல வேண்டும். ஏதோ பூச்சிக்கடி என்று அழைப்பு வந்திருந்தது. வேலையை முடித்துவிட்டு மகனை அழைக்க வெளியே வந்தவள் தன் கற்பனையில் கூட நினைத்து பார்க்காத அந்த காட்சியை கண்டு நினைவிழந்தவள் போல ஆனாள். அந்நிய ஆண்களிடம் அதிகம் ஒட்டாத சத்யன் தன் தகப்பனின் தொழில் உரிமையாக சாய்ந்திருந்தான். அவர்கள் அருகே மிக பெரிய குதிரை பொம்மை. அவன் ஏறி உட்கார்ந்து விளையாடும் மன்னம் பெரிதாக இருந்ததை பார்க்கவும் உற்சாகத்தின் எல்லையில் இருந்த மகனிடம், சத்யா என்ன இது, வா இப்படி என்று அழைத்தவள் அதே பதற்றத்துடன் அமரை ஏறிட்டாள். நாங்கள் எந்த தொந்தரவும் தரலையே, எங்கேயோ கண்மறைவாகத்தானே இருக்கிறோம், எங்களை விட்டுடுங்களே என்றாள். அவன் பதில் ஏதும் பேசாமல் அவளையே பார்க்க அதன் அர்த்தம் புரியாமல் குழம்பி போனாள். சத்யா கீழே இறங்கு என்றால் அதட்டலாக. அம்மா, அப்பா, பொம்மை. குழந்தை அதன் உற்சாகத்தில் எதையோ பேச, இப்போ அம்மா கிட்ட வரப்போறியா இல்லையா என்றவள், ப்ளீஸ் என் பிள்ளையை விட்டுடுங்களேன் என்றாள் அமரிடம். அவன் குழந்தையை கீழே இறக்கிவிட சத்யன் இருவருக்கும் இடையில் நின்று கொண்டு குழப்பத்துடன் அமரை பார்த்து பா என்றான். சத்யா, அதட்டல் போட்ட நந்திதா, அவர் உன் அப்பா இல்லடா, வேற யாரோ என்றாள். மா, அப்பா ஊருக்கு, பொம்மை. குழந்தையின் முகத்தில் குழப்பம் அதிகமாகியது. எப்போதோ அவனை சமாதானப்படுத்த ஊருக்கு போன அப்பா குதிரை பொம்மையோடு வருவார் என்று சொன்னது குருவி அமர பனங்காய் விழுந்த கதையாக இன்று நடந்திருக்கிறது. மா, பொம்மை வேணாம் சத்யா, பாட்டி வாங்கிட்டு வருவாங்க, இது பெருசு. பொம்மையையே ஆர்வமாக பார்த்து கொண்டிருந்தவனை தன் பக்கமாக இழுத்தாள்.
நம்மளை பிடிக்காதவங்க கிட்ட எதுவும் வாங்கக்கூடாது இல்லையா? அது தப்புன்னு அம்மா சொல்லியிருக்கேன்ல என்றாள். எனக்கு பொம்மை வேணுமே. சத்யன் அடம் பிடிக்க நந்திதாவின் கண்கள் கலங்கின. வேணாம் சத்யா, ப்ளீஸ். எங்கே அமர் மறுபடியும் மகனை வைத்து உரிமை கொண்டாடப் போகிறாயா என்று கேட்டு விடுவானோ என்ற பதற்றம். தாயின் கண்களில் கண்ணீர் துளியை கண்ட சத்யன், வேணாம்மா, பொம்மை வேணாம் என்று கண்ணீரை துடைக்க மகனை அழைத்து உள்ளே சென்றவள் பட்டென்று வாசல் கதவை சாத்தினாள். இவன் எப்படி எங்களை அறிந்து இங்கே வந்தான்? என்ன பிரச்சனை ஏற்பட போகிறதோ தெரியவில்லையே. 4-5 நாட்களாகவே யாரோ கண்காணிப்பது போல ஏற்பட்ட பிரம்மை இதனால் தானா? இனியும் வேறு எங்கே போய் ஒளிய முடியும்? சத்யனால் தனக்கு ஏதேனும் சங்கடம் ஏற்படும் என்று எண்ணுகிறானா? புரியாத குழப்பத்துடனே மகனுடன் பக்கத்து கிராமத்துக்கு சென்றாள் நந்திதா. வரும் வழியில் நடைபாதை ஓரமாக குவிக்கப்பட்டிருந்த அன்னாச்சி பழங்களில் 2 வாங்கி முன்பக்க கூடையில் போடுகையில் சைக்கிளின் பின் இருக்கையில் அமர்ந்திருந்த சத்யன் யாரையோ பார்த்து சிநேகமாக புன்னகைத்து கையசைப்பது தெரிந்தது. சத்யா, என்ன பண்ற என்று அவள் கேட்டபோது, இல்லம்மா என்று தலை குனிந்தான் அவன். இவனுக்கு 2 வயதையும் மீறிய அறிவுத்திறன் என்று பாட்டி அடிக்கடி சொல்லுவாள். தன் மகன் தன்னிடம் மறைக்கும் விஷயம் என்னவென்று புரிந்து போனாலுமே அதை அப்போது தோண்டாமல் பின்பு மெதுவாக மென்மையாக அவனிடம் விளக்கினாள். அப்பா, அவர் நம்ம அப்பா இல்லம்மா கேட்டான். பிள்ளை. யார் சொன்னது? டாக்டர் ஆண்டி, இதே போல் அப்பாவுக்கும் இருக்குன்னு தன் மோவாய் பிளவை காட்டினான் குழந்தை. எப்போ சொன்னாங்க? நாளைக்கு ஆண்டி தோட்டத்தில் அங்கிள் கூட டீ குடிக்கும்போது. இப்போது தான் நந்திதாவுக்கு விஷயமே புரிய தொடங்கியது. போன வாரத்தில் ஒரு நாள் யாரோ ஒரு புண்ணியவான் மருத்துவமனைக்கு தேவையான நிதி உதவிகளை தாராளமாக செய்திருப்பதால் படுக்கை மற்றும் இதர தளவாடங்கள் வாங்கப்பட்டதே. அந்த புண்ணியவான் அமர்தானா? சத்யனுடன் அவனுக்கு ஏற்பட்ட முதல் சந்திப்பு இன்று ஏற்பட்டதல்ல. ஏற்கனவே அவனை அறிந்திருந்ததால் தான் இன்று அத்தனை இயல்பாக பழகினானா? அவன் ஏன் இங்கு வந்தான்? வந்தவன் ஏன் தன்னை வெளிப்படுத்திக்க வேண்டும்? எதில் கொண்டு போய் இது விடப் போகிறது தெரியவில்லையே. ஆனால் தொடர்ந்து 4-5 நாட்களில் அமர் அங்கு இருப்பதற்கான அடையாளமே தென்படவில்லை. மறுவாரத்தில் ஒரு நாள் ஒரு பெண்ணிற்கு பிரசவம் பார்த்து கொண்டிருந்தாள் நந்திதா. தோட்டத்தில் விளையாடி கொண்டிருந்த சத்யன் குழந்தையை பார்த்துவிட்டு வெளியே வந்தபோது, பாட்டி, தம்பி இங்க வாயா என்று அழைத்தாள். அழைப்பை கேட்டு நின்றவன், ஐயோ பாட்டி, நான் இப்போ தம்பி இல்லை, அத்தைக்கு தம்பி பிறந்தா இருக்கான்ல, அப்போ நான் அண்ணன் தானே, என்னை இனிமே அண்ணன் என்று தான் கூப்பிடணும் என்று சொல்லிவிட்டு ஓடினான். ஓடி வந்தவனை எதிர்கொண்டு வந்த அமர் வழக்கம் போல கைகள் 2ஐயும் நீட்டி அழைக்க தலை குனிந்தபடியே அவனை கடந்து சென்றார் சத்யன். சத்யா, கண்ணா என்று அழைத்தவனை சட்டை செய்யவே இல்லை அவன். அவனை தொடர்ந்து சென்ற அமர், அப்படி என்ன கோபம் என் மேலே என்று கேட்டான். இல்லை, அம்மா அழறாங்க. ஏன் தெரியாதவங்க கிட்ட பேசக்கூடாதான்? ஆனால் நான் உன் அங்கிள் என்று இடையிட்டு அழைத்தவனை கண்டு வியந்து போனான். அப்படியே நந்திதாவோட குணம் என்று முணுமுணுத்தான். எனக்கு நாளைக்கு காலில் அடிபட்டு அம்மா அழுதாங்கல்ல, அப்போ எனக்கு ரொம்ப வலி இங்கே என்று காலை காட்டியவன், நான் அழுதா அம்மா ரொம்ப அழுவாங்கன்னு நான் வலியை இப்படி அடக்கிக்கிட்டேன் என்று பல்லை கடித்து காட்டி விளக்கினான் குழந்தை. அதற்கு உன் சந்திப்பை என் மனம் விரும்பினாலுமே என் தாய்க்கே நான் இதை தியாகம் செய்கிறேன் என்று தானே பொருள். சாரி கண்ணா. வலியை மறைத்து சிரிப்பில் மழுப்பிவிட்டு சென்றான் அமர். காலையில் வழக்கம் போல நந்திதா பணிக்கு சென்றபோது கூட்டம் குறைவாகத்தான் இருந்தது. மருத்துவர் வருவதற்குள் பொதுப்படையான சோதனைகளை செய்துவிடலாம் என்று அறைக்குள் நுழைந்த நோயாளிகளை சோதனையிட்டு கொண்டிருந்தாள். 4வது நாளாக வந்து அமரிடம் நிமிராமலேயே கையை இப்படி நீட்டுங்க என்றாள். நீண்ட அந்த கரத்தை பார்த்து ஒரு நிமிடம் அசைவற்று போனாள். பின்பு தன்னை சமாளித்து கொண்டு கருமமே கண்ணாக ஸ்டெத்தாஸ்கோப்பை எடுத்து அவன் நெஞ்சில் பதிக்க, கேக்குதா என்று கேட்டான் அமர். என்ன கேக்குதா? விழிகளை உயர்த்தியவளிடம், என் இதயம் நந்து நந்துன்னு உனக்காக துடிக்கிறது கேட்குதா நந்து என்றான். அந்த குரலில் இருந்த மென்மையும் நெகிழ்வும் அவளுக்கு மிகவும் புதிதாக இருக்க உள்ளுக்குள் ஏற்பட்ட நெகிழ்வை மறைத்து, உங்கள் உடம்புக்கு என்ன என்று கேட்டாள். உங்ககிட்ட பேசணும், சாயந்தரமா ஊர் எல்லையில் இருக்கிற கற்கோவிலுக்கு வரியா, உனக்காக காத்திருப்பேன் என்று சொல்லிவிட்டு சென்றான். மாலை மயங்கும் நேரம் சூழலுக்கு ரம்யத்தை அளித்திருந்தாலும் படியேறுகையில் மனமெங்கும் நிறைந்திருந்த குழப்பத்தால் ஊமை வெயிலின் தகிப்பு போன்ற இம்சை அதிகம் இருந்தது. ஏன் இப்படி பண்ணின நந்து? அவன் சத்யனை சொல்கிறானா என்று எண்ணியவள் எதையும் அவனிடம் பாதிக்க விரும்பாமல் அமைதியாக இருந்தாள். அவனின் விருப்பத்திற்கு மாறானது சத்யனின் பிறப்பு என்றாலுமே அதனால் எந்த பின்விளைகளும் ஏற்படக்கூடாது என்று ஒதுங்கித்தானே போனால். அதன் பிறகும் அவளை குறை சொல்வது என்ன நியாயம்? ஒதுங்கி போகிறவளை வந்து கொடை கொடை என்று கொடைந்தால்
பொறுமலை அடைக்கபடியே நின்றவள், நந்து உங்ககிட்ட நான் அப்பவே என்று அவன் எதையோ ஆரம்பிக்க, இதை பாருங்க மிஸ்டர் அமர், என்னாலேயோ என் மகனாலேயோ உங்களுக்கோ உங்கள் குடும்பத்துக்கோ எந்த பிரச்சனையும் வராது என்று நான் தான் உறுதிப்படுத்திட்டேன்ல. பிறகு ஒதுங்கி இருக்கிற எங்களை ஏன் தேடி வந்து இப்படி இம்சை பண்ணுறீங்க? எங்கே வேணும் என்றாலுமே வந்து சத்தியமே பண்ணுறேன். என் சத்தியனுக்கும் உங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லைன்னு. இதுக்கு மேலேயும் நான் என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்க என்று கேட்டால் கோபமாக. சத்யனுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை என்கிறாய், ஆனால் இதுவரையில் ஒன்றாய் பார்த்தால் இருவரையும் சிரித்தான் அவன். அதுக்கு நான் என்ன பண்ண முடியுமா? நீ கோவாவுக்கு வரணும். ஏன்? அங்கே வக்கீல் முன்னிலையில் எல்லாவற்றையுமே சரி பண்ண. என் மேலே துளி நம்பிக்கை கூட இல்லையா என்பது போல அவனை பார்த்தாள். எப்போ வரணும் என்றால், இன்றே. உடனே திரும்பி விடலாம் தானே? ஏன்னா சத்யா நான் இல்லாமல் இரவு தூங்கவே மாட்டேன். பாட்டியால் அவனை ஒரு நாளைக்கு மேலே சமாளிக்க முடியாது. அந்த கஷ்டமே அவங்களுக்கு வேணாமே. நாம் 3 பேரும் நாளை மதியம் கிளம்பலாம். அதுக்குள்ளே இங்கே முடிக்க வேண்டிய வேலைகளை முடித்துக்கொள் என்றான். என்று சம்மதமாக தலையாட்டியவள் நான் கிளம்புறேன் என்று திரும்பினாள். மறுகணமே ஏதோ சத்தம் கேட்டு திரும்பியவள் அவளை பார்த்தபடியே நின்றவனை நோக்கி அமர் என்று கூவிக்கொண்டே ஓடினாள். அவனை ஆவேசமாக இழுத்ததில் நிலை தடுமாறியவன் நடுங்கி அவளின் அணைப்பில் நின்றபோதுதான் நிலைமையையே உணர்ந்தான். அவன் நின்றதற்கு நேர்மேலே இருந்த தென்னையின் பழுத்த ஓலை மட்டை சலசல என்று கீழே விழுந்து கிடந்தது. நந்திதா அவனை இழுக்கவில்லை எனில் மட்டையின் கனத்த பகுதி அவனின் நடு மண்டையை பிளந்திருக்கும். அதிர்ச்சியும் பயமும் கலந்து தன்னை நோக்கியவளை பார்த்தவனின் இதழ்களில் விரிந்த அந்த மௌன முறுவல் நந்திதாவின் உணர்வுகளை பதம் பார்த்தது. என்னாச்சு இவனுக்கு? இப்படியெல்லாம் அவன் நடந்து கொண்டதே இல்லையே. பார்வையும் பேச்சும் விசித்திரமாக. அவனின் மார்பிலிருந்து அவசரமாக விலகினாள். மறுநாள் அதே நேரம் கோவாவின் அரண்மனை மாடத்தில் நின்றாள் நந்திதா. அழுங்காமல் குலுங்காமல் விமான பயணம். எழுத்துப்பூர்வமான விலக்கு அளிப்பதற்காக அழைத்து வரப்பட்டவள் இதோ அவிழாத பல முடிச்சுகளுடன். விமான பயணம் புதிது என்பதால் அரவணைப்பாய் அழைத்து வந்தான். பயத்தால் சத்யன் அவன் மார்பிலேயே சாய்ந்து கிடக்க துளி நேரம் அவனை விடவே இல்லை. வீட்டிற்கு வந்தால ஏதோ புதுமண தம்பதிகளை வரவேற்பது போல அனன்யா சைமனுடன் நிற்க பாட்டி கை நழுவ விட்ட புதையலை கண்ட பரவசத்தில் கண் கலங்கி போனாள். சத்யனுக்கு அங்கே என்ன வரவேற்பு இருக்குமோ என்று பயந்து கொண்டே வந்தவள் அரண்மனையின் ராஜகுமாரனாக அவனுக்கு கிடைத்த வரவேற்பில் மிரண்டுதான் போனாள். அமரின் அறையிலேயே அவளை தங்கி கொள்ள பாட்டி சொல்லவும் உள்ளே நுழைந்தவளுக்கு இன்னும் ஆச்சரியம். அறை சுவரிலும் மேஜையிலும் இவர்களின் திருமண புகைப்படம். என்னதான் நடக்குது இங்கே? அமரின் திட்டம்தான் என்ன? குழப்பம் இதயத்தை சூழ்ந்து கொண்டதைப் போல ஈரவும் அந்த பிரதேசத்தை சூழ்ந்து கொண்டது. கடற்காற்றின் சிலுசிலுப்பில் அலைகளின் மெல்லிய அசைவில் அந்த இருளிலும் கடலெண்ணை அற்புதமாக இருந்தாள். எவ்வளோ நேரம்தான் இப்படியே நிற்ப? உட்காரு என்று இருக்கையை காட்டிய அமர் பிடிவாதமாக நின்றவளை அமர வைத்து தானும் அமர்ந்து கொண்டான். தலை குனிந்தபடியே விரல்களை பிசைந்து கொண்டிருந்தவளை சில நிமிடங்களாக பார்த்தவன் அந்த கைகளை தன் கரங்களுக்குள் அடக்கினான். இன்னமும் என் மனம் உனக்கு புரியலையா நந்து? எப்படி நான் இருக்கும் இடம் தெரிந்தது? அனன்யா தான் உன்னை அந்த மலை கிராமத்தில் முதல்ல பார்த்தது. தன் ப்ராஜெக்டுக்காக வந்தவள் உன் நினைவில் பைத்தியம் போல கிடந்த எனக்கு தகவல் தந்தா. சொல்லி கொண்டிருந்தவனை வியந்து நோக்கினாள் அவள். அந்த அகன்ற விழிகள் தன் இதழ்களை பதித்தவன், உன் பிரிவிற்கு பிறகு ஏற்பட்டது நேசமல்ல அது என்பது எனக்கு புரியவே எத்தனை நாட்கள் ஆனது தெரியுமா? இத்தனை ஆழமாக நேசித்த உன்னை புரிந்து கொள்ள என் மனதிற்கு நான் அவகாசமே தரவில்லையே. சுயநலமில்லாமல் சுய கௌரவம் பார்க்காமல் நேசித்த அந்த மனதை நான் எப்படியெல்லாம் புண்படுத்தி இருக்கிறேன். சாரி நந்து, என்னை மன்னிப்பதானே என்றான். பேசுவது அமரா என்ற குழப்பம் தீராமலேயே முழித்து கொண்டிருந்தாள் அவள். நான் சொல்றது புரியுதா நந்து? அதற்குமே அதே வியந்த பார்வைதான். ஏதாவது பேசேன், இல்லைன்னா சண்டையாச்சும் போடேன். உன் மௌனத்தை என்னால் தாங்க முடியவில்லை. நல்ல யோசித்து தான் இந்த முடிவா? என்ன சொல்கிற? இன்னொரு உதாசீனத்தை என்னால் தாங்க முடியாது. எங்களை விட்டுடுங்க. அப்போ நீ மட்டும் போ. என் மகனை என்னிடம் கொடுத்துடு. அவன் என் மகன். உங்கள் மகன்னு என்ன நிச்சயம்? நீ என்ன குந்தி தேவியா? உன் பார்வையாலேயே உனக்கு பிள்ளை கிடைக்க அதுக்கு தானே ஏங்கினேன் முணுமுணுத்தாள். இதை பாரு நந்து, நான் என் பள்ளி படிப்பு கல்லூரி படிப்பு தமிழ்நாட்டில் முடித்தாலுமே என் கலாச்சாரம் எனக்கு ஏற்பட்ட கசப்பான அனுபவங்கள் இந்த விஷயத்தில் என்னை சரியாக முடிவெடுக்க விடலை. ஒருத்தி காதலுக்காக இவ்வளவு சோதனைகளையும் தாங்கிக் கொள்வாள் என்பது எனக்கு தெரியாத ஒன்று. நந்து, உன் காதலுக்கு நான் சரணாகதி. நெருங்கி அணைத்தான். அதை விட வேறென்ன வேண்டும் ஒருத்திக்கு? செய்த தவறை மனமு வந்து ஏற்கிறேன் என்கிறான். உன் நேசம் மட்டுமே என் மூச்சு என்று ஏங்குகிறான். நேசத்தின் வெதுவெதுப்பில் பனிக்கட்டியாக உருகியவள்
உன்னை இனி ஒரு முறை விலக்கிவிட என்னை இனி ஒரு முறை கூட விலக்கிவிட மாட்டீங்களே என்று விழி உயர்த்தி கேட்க, என்ன அதுதான் எல்லாவற்றிற்குமே காலில் விழாத குறையாக மன்னிப்பு கேட்டுவிட்டேனே, நீ என் உயிர், உன்னை விட்டு நான் மட்டும் எப்படி விலகி இருப்பேன்? நடைப்பணமாக மாறிடுவேன். வேண்டாண்டா சாமி. அணைப்பை இறுக்கி பிரியத்தை காட்டினான். பாட்டி வேற உன்னை நான் தவற விட்டதுக்காக தண்டனையாக இந்த 2 வருஷமும் என் கூட பேசவே இல்லை தெரியுமா? நிஜமாவா? என்றவன் அந்த ஒளியின் நீட்சியாக அவளின் முக கமலத்தில் புதைந்து போக, சத்யன் என்று முனிகியவளிடம் அவனுக்கு ஒரு திணை கிடைக்கும் வரை அவன் நம்ம தொந்தரவு பண்ண மாட்டான் என்றான். இல்லை, அவன் என்னை விட்டு தனியா. பாட்டிக்கு வேற என்ன வேலையா? அவனும் பாட்டியுடன் ஒன்றி விட்டான் என்று தன்னை அலுவலிலேயே கவனமாக இருக்க தோள்களில் புதைந்த முகத்தை நிமிர்த்தியவளிடம், இன்னும் என்ன சந்தேகம் என்று கேட்டான் சலிப்பு மேலோங்க. அவனையே விழி அகலாமல் சில கணம் பார்த்தவள் தொடர்ந்து பேசிய வார்த்தைகளுடன் கடற்காற்றும் சலங்கை கோர்த்து மோகினியாட்டம் போட, அடப்பாவி, பேசுறது நீதானா என்று வியந்து போனவன் அவள் தன் பார்வையாலேயே வீசிய மலர் அம்புகளால் தாக்குண்டான். தயவு செய்து அப்படி பார்க்காத என்று தன் 2 கைகளாலும் அவளை அள்ளினான். கை வளையல்களோடு கொலுசொலியும் சங்கமிக்க விடிய விடிய நடந்த இசை கச்சேரியுடன் கடலோசியம் இணைந்து ஆனந்த கீதம் பாடியது. நாவல் முடிவடைந்தது. ஆதரவளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு நாவல் பதிவில் சந்திக்கலாம். வணக்கம்.